ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசமாயிருந்து இந்த பூமியின் மனுமக்களாக கண்ணோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சத்தியாகரத்தை எங்களை கொண்டு வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முருக்கே துதியும் ஸ்தோத்திரம் சகல் நாட்டும் உண்டாயிருப்பதாக. தேவரே, இதோ இந்த நாளை கூட தகப்பனே எங்களுக்கு காணப்படும்படி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்து, தேவரே எங்களுக்கு ஜீவன் சுகம் பலம் யாவற்றையும் நீர் கொடுத்து, இதோ இந்த நாளிலோ தகப்பனே எங்களுக்கு இதுவரை எங்களை பத்திரமாய் பாதுகாத்து வழிநடத்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. வேறு இதோ இந்த இரவேளையில கூட தகப்பனே, இதோ உலகத்துக்கு அநேகருக்கு கிடைக்காத மேலான சத்தியத்தை இதோ பாவிகளும் அற்பமும் குப்பையுமா எண்ணப்பட்ட எங்களுக்கும் நீ தெரிந்து கொண்டு இந்த மகா பெரிய மேன்மையான சத்தியத்தை நீர் எங்களுக்கு கொடுக்க போகிறதுக்காக நன்றி தகப்பனே. தேவரீர், இப்போதும் நீர் எங்களுக்கு என்ன ஒரு வார்த்தையை கொடுக்க சித்தமா இருக்கிறீரோ அந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்து, அந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி அந்த நடந்து கிரியின் மூலமாக உடைய ராஜ்யமாகிய பரலோகத்தில் வந்து சேரக்கூடிய அந்த கிருபையை நாங்கள் தெரிந்து கொண்டு அதை கேட்ட கிரிகளை நடப்பிக்கும்படி மேலான பரிசுத்தாவே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு தந்த வழிநடத்தி இது தகப்பனே. இந்த நாளை கூட தகப்பனே, இந்த சத்தியத்தை கேட்கும்படியாக அவளோடு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கு தகப்பனே, எவ்வளவு தகப்பனே தொடர்ந்து இந்த ஆவலோடும் இந்த தாகத்தோடும் வந்து இந்த சத்தியத்தை கேட்டு நீர் வைத்திருக்கக்கூடிய அந்த பந்தய பொருளை அடைய மேலான பரிசுத்தாவே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டுமாய் நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் இந்த சிறிய ஜெபத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்த பரலோக பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலையிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, லாஸ்ட் வீக் நாம் பார்த்த பாடம் என்ன? சபை. ஓகே, அந்த சபைக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வந்திருக்கும். என்ன சபை அது? இல்ல, அந்த இந்த சப்ஜெக்டுடைய டாபிக்கே வந்து பாத்தீங்கன்னா வெறும் சபைன்னு வராது. சபையுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் சபை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? கிறிஸ்துவின் சபை அப்படின்னு சொல்லிதான் இந்த பாடத்தினுடைய டைட்டில். ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு அநேக சபைகள் இருக்குது. ஆனா எல்லா சபைகளும் யாரை பேஸ் பண்ணி தான் இருக்குது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகேங்களா? அதனாலதான் கிறிஸ்துவின் சபை அப்படின்னு சொல்லி இந்த பாடத்துடைய டைட்டில் வச்சிருக்கோம். ஆக்சுவலி போன நம்ம பார்த்துருப்போம் இந்த சபைகள்னா என்ன, சபைகள்ல கடவுள் இருக்கிறாரா இல்லையா. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சபைகளும் இன்னைக்கு எப்படி கட்டப்பட்டிருக்குது, அதுல தேவன் வாசமா இருக்கிறாரா இல்லையா. அப்ப ஒரு வாசமா இல்லைன்னா அப்ப ஏன் இன்றைக்கு அநேக சபைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அநேக ஒரு தெளிவுக்குள்ள நம்ம போயிருப்போம். ஓகேங்களா? அப்படின்னா சபைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சபைனா யாரு? நாம தான் சபை. ஓகேங்களா? அப்ப நாம தான் சபைன்னு சொல்லி எடுத்துட்டா இன்னைக்கு நம்ம சபைக்கு போகலாமா அப்படின்ற கொஸ்டின் வரும்போது அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கவும் கூடாது. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு இல்லையா, சபை கூடியவர்களை சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். அப்ப எதுக்காக சபைக்கு கூடி போனோம்? எபிரேயர் 10:25 பார்க்கும்போது, மேலும் நாம் அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் ஏவப்படும்படிக்கு, மேலும் நாம் அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் ஏவப்படும்படிக்கு சபை கூடிவரை ஒருவர் விட்டுவிடுவது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். ஓகேங்களா? அப்ப சபைக்கு எதுக்காக கூடி வரணுமா? அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் ஏவப்படும்படிக்குதான் நாம் சபைக்கு கூடி வரணும். அப்ப எது அன்பு, எது நற்கிரி அப்படின்ற மிகப்பெரிய சத்தியத்தை தான் நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு வாரம் பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்போ சபைனா என்ன? எபிரேயர் 10:24-25. ஓகேங்களா? அப்படின்னா இப்ப இயேசு கிறிஸ்து சபையை குறிச்சு எங்கேயாச்சும் பேசியிருக்காரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேதுருகிட்ட பேசினார். ஓகேங்களா? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்போ இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்லி சொன்னது பேதுரு மேல கட்டுவேன்னு சொன்னாரா, பேதுருடைய பெயர் மேல கட்டுவேன்னு சொன்னாரா, அல்லது பேதுரு மரித்த பிறகு அவர் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை மேல கட்டக்கூடிய சபையா? ஓகே, மூணுமே கிடையாது. என்னன்னா பேதுருடைய பேர் மேல கட்டப்பட்ட சபைனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்ட் பீட்டர் சர்ச் மட்டும்தான் சபைன்னு எடுத்துக்க முடியும். அப்ப அது கிடையாது. ஓகேங்களா? அப்ப கல்லு மேல கட்டக்கூடிய சபைனா இன்னைக்கு எல்லாமே கல்லு என்ன பண்றாங்க, கட்டுறாங்க. ஆனா வேதாசம் சொல்லுன்னா கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்துல அவர் என்ன பண்றது இல்ல, வாசமா இல்ல. ஓகேங்களா? அப்ப பேதுருடைய கல்லறை மேல கட்டப்பட்டதுதான் சபைனா இன்னைக்கு என்ன சபை அது? பேதுருடைய சமாதி மேல கட்டப்பட்ட சபை இன்னைக்கு எது?
லிட்டரா நான் கேக்குறேன், பொதுவா இதான் கேக்குறேன். பேதுரு மரிச்சார் இல்லையா, அவருடைய கல்லறை இருக்கு இல்லையா, அந்த கல்லறை மேல கட்டப்பட்ட சபை இன்னைக்கு இருக்கு. எது அது? அவருடைய கல்லறை மேல கட்டப்பட்டது சபை. என்ன இருக்கும்? என்ன சபையா இருக்கும் தெரியலீங்களா உங்களுக்கு? சென்ட் வேட்டிகன் சர்ச் இருக்கு இல்லையா, அந்த வேட்டிகன் சர்ச் யாரு கல்லறை மேல கட்டப்பட்டது தெரியுமா? பீட்டர். அதுதான் சொல்லுவாங்க, பீட்டர் சொல்லுவாங்க இல்லையா, முதலாம் பீட்டர், இரண்டாம் பீட்டர், இன்னைக்கு போப் பண்றாங்க இல்லையா. எப்படி அது? அப்போஸ்தலருடைய வழியில வந்ததுதான். ஆமா, ஓகேங்களா. அப்போ பேதுருடைய சமாதி மேல கட்டப்பட்டதுதான் சபைனா, இப்ப இதுதான் சபை. இன்னைக்கு வேட்டிகன் மட்டும் தான் சபை எடுத்துக்க முடியுமானா முடியாது. ஓகேங்களா. அப்ப எதுக்கு அங்க சொல்றாருன்னா, அங்க பேதுரு மிகப்பெரிய விசுவாசத்தை வெளிப்படுத்தி காமிச்சார். என்னன்னா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து அப்படின்னு சொன்னார். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? வெரி குட் பேதுரு, 11 பேரும் சும்மா இருக்காங்க, நீங்க மட்டும் என்ன பண்றீங்க? இதை பயங்கரமா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஒரு அப்ரிஷியேட் பண்ணாரா? இல்ல. என்ன சொன்னாரு? இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருன்னு சொல்றாரு. அதே போல இது நீயா சொல்லல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா என்ன பண்ணிக்காரு, வெளிப்படுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிதான் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்றார். அப்போ பேதுரு வெளிப்படுத்தின ஃபெய்த், விசுவாசத்தின் மேல் கட்டப்படக்கூடியதுதான் சபை. ஓகேங்களா. அப்போ அந்த சபை எப்படி கட்டப்படணும் அப்படி சொல்லி பார்க்கும்போது, அதுக்கு பாத்தீங்கன்னா தேவன் சொல்லக்கூடியது ஒரு 3 விதமான ஸ்டெப்ஸ். என்ன சொல்லி பார்க்கும்போது, அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். ஓகேங்களா. அப்ப இந்த 3 ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கடந்து போகணும். கடந்து போனா மட்டும்தான் அந்த சர்வ சங்கமாகிய சபையாக மாற முடியும். அப்ப அழைக்கப்பட்டவர்கள் யார்? இன்னைக்கு அழைக்கப்பட்டவர்கள், இன்னைக்கு யார் அழைக்கப்பட்டவர்கள்? ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் எல்லாருமே இன்னைக்கு யார் தான்? அழைக்கப்பட்டவர்கள் தான். ஓகேங்களா. அப்போ ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள்ன்ற ஸ்டேஜில் இருக்காங்க. அதுல பர்டிகுலரா யார தேவன் நீங்க செலக்ட் பண்ணிருக்காருன்னா, இன்றைக்கு இல்ல எனக்கு காஃபா இருக்கு, தேங்க்ஸ். ஓகேங்களா. அதுல பர்டிகுலரா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய சத்தியத்தை இன்னைக்கு ஆவலாய் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நம்ம தான் என்ன பண்றாருன்னா, அந்த அழைப்புல இருந்து வெளியே இருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு மத்தேயு 24:14 பார்க்கும்போது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஓகேங்களா. அப்ப ஒட்டுமொத்த கிறிஸ்தவ ஜனங்களாகி எல்லாருக்கும் தேவனுடைய வேதத்தில் கூடிய சத்தியம் தெரியுமானா தெரியாது. பைபிள்ல இருக்கிற வசனங்கள் தெரியும், ஆனா வசனத்துல மறைந்திருக்கக்கூடிய சத்தியங்கள் தெரியாது. அப்ப எல்லா கிறிஸ்தவர்களையும் இன்னைக்கு சத்தியமாகி நாம தெரிஞ்சவங்களும் ஒன்றா கம்பேர் பண்ண முடியுமா? முடியுமா? முடியாது. இப்போ நம்ம சபைக்கு நம்ம ஒரு சபைக்கு போறோம், ஒரு 100 பேர் வராங்க, 200 பேர் வச்சுங்களேன். இன்னைக்கு நாம் கற்று வச்சிருக்கக்கூடிய சத்தியத்துடைய அர்த்தம் அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன பண்ணாது? அப்போ நாமளும் அவங்கள ஒண்ணா அப்படின்னா, நாம 2 பேரும் கிறிஸ்தவர்கள் தான். ஆனா அவங்கள விட நம்ம என்ன பண்றோம்னா, சத்தியத்தை தேடக்கூடிய ஆவல் இருக்கிறதுனால தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு ஸ்டெப் அதிகமா போய் என்ன பண்ணிருக்காரு, நம்மளுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்காரு. ஓகேங்களா. அதுதான் அழைக்கப்பட்டவர்கள் யாருன்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களாகி நாம் எல்லோருமே அழைக்கப்பட்டவர்கள் தான். அதுல பர்டிகுலரா நம்மள என்ன பண்ணிருக்காருன்னா, தேவன் தெரிந்து கொண்டு இன்னும் அந்த அழைப்பை என்ன பண்றாருன்னா உறுதியாக்குறார். அந்த உறுதியாக்கக்கூடிய ப்ராசஸ் தான் அழைக்கப்பட்டவர்கள். அப்போ இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவனாகி நாம் எல்லோருமே எப்படி இருக்கிறோம்னா, அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நாம் இன்னும் இப்படியே குழந்தையா தான் இருக்கிறோம். அப்ப குழந்தை என்ன பண்ணும்? அது பால் குடிக்கும். ஓகேங்களா. அப்ப நாம என்ன பண்றோம்? பால் குடிச்சு நிற்குமா அப்படின்னா, சத்தியம் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்? பாலை தான் குடிச்சோம். ஓகேங்களா. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? பால் குடிக்காம இன்னும் வளரக்கூடிய பிள்ளைகளாக மாறணும். அப்ப வளரக்கூடிய பிள்ளைகளாக மாறணும்ன்ற ஒரு எண்ணம் வருது பாத்தீங்களா, அதுதான் இந்த சத்தியத்தை நாம் தேடி தெரிந்து கொண்ட விதம். நான் இப்ப இன்னும் பைபிள் படிச்சுனே இருக்கிறேன், எனக்கு புரியல, இன்னும் கொஞ்சம் அப்டேஷன் வேணும்னு சொல்லி தேவனுடைய சத்தியம் நம்மளுக்கு வீட்டுக்கே என்ன ஆகுதுன்னா அப்டேட் பண்ணுது. அப்போ நான் இன்னும் குழந்தையா இருக்கக்கூடாது, வளரணும். அந்த வளர்றதுக்கான ஒரு ஃபுட்டு தான் இந்த சத்தியம். ஓகேங்களா. அப்ப நாம் இனி குழந்தையா இராமல் மனுஷருக்கேற்ற வஞ்சிக்கிறது சோதுமான எல்லா விதமான காற்றினாலே அலைகளை போய் அடிபட்டு அலைகளா இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளரக்கூடியதா இருக்க முடியும் அப்படி செய்தார் அப்படின்னு சொல்லி எபேசியர் 4:14-15 என்ன பண்ணிருக்காருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்க சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம வளரணும் இல்லையா?
அப்ப வளர்றதுக்கான ஆகாரம் நம்மளுக்கு சாப்பிட்டாதான் வளர முடியும். இப்ப நம்மளுக்கு 2 குழந்தைங்க இருக்குது, ஓகேங்களா? அந்த குழந்தைங்க அப்படியே 10 வருஷம் அப்படியே இருந்தா நல்லா இருக்குமா நம்மளுக்கு? இல்ல. வருஷம் ஆக ஆக அதுக்கு என்ன ஆகும்? அதுக்கேற்ற வளர்ச்சி இருக்கும், ஓகேங்களா? அப்ப நான் கிறிஸ்தவனா மாறி 10 வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷம் ஆயிடுச்சு, 30 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நான் குழந்தையா இருக்கிறேனே. யார் பார்வையில? கடவுளுடைய பார்வையில. அப்ப அவருக்கு பிடிக்குமா? அப்ப என் பிள்ளைகள் இன்னும் குழந்தையாவே இருக்கிறாங்க, அவர் கஷ்டப்படுவாரு, ஓகேங்களா? அப்ப எப்பதான் என் குழந்தை பலமான ஆகாரம் சாப்பிடும்? அப்ப அந்த பலமான ஆகாரம் தான் இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம இது எந்த அளவுக்கு சாப்பிடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்துவனுடைய வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நம்ம எந்த லிமிட் போவோம்? எப்படி கிறிஸ்து வளர்ந்து ஒரு புருஷனா மாறினாரோ அந்த மாதிரி நம்ம என்ன ஆகும்னா, சின்ன அந்த ஏஜ்ல வளர்ந்து வளர்ந்து யாருக்கு ஈக்குவலா வந்துடும்? நம்ம அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கொடுத்து நம்மளை எதிர்பார்க்கக்கூடிய அந்த அறிவின் வளர்ச்சிக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவலா வரும். அதுதான் அவரோடு கூட நம்ம உட்கார்ந்து என்ன பண்ணுவோம்னா, ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை தர்ற அளவுக்கு, வாங்குற அளவுக்கு நம்ம என்ன ஆகணும்? தகுதியா மாறணும். அதுதான் சபை. அப்போ இயேசு கிறிஸ்து அவருதான் தலை சரீரத்துக்கு. அப்ப நாம யாரு? அவயங்கள், ஒவ்வொரு அவயங்கள். அப்போ அழைக்கப்பட்டவளா இருக்கக்கூடிய நாம இன்னும் குழந்தையாகவே இருக்கக்கூடாது. அதுல இருந்து ஒரு அப்டேஷன் நம்ம என்ன பண்ணோம்? வளர்றதுக்கான ஒரு ப்ராசஸ்க்குள்ள போகிறவங்க மட்டும்தான் யாருன்னா இந்த அழைக்கப்பட்டவர்கள். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடு கூட நடந்த சீஷர்களும் அந்த இஸ்ரேல் ஜனங்களும், யூதர்களும். அப்போ இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் யூதர்களும் என்ன பண்ணாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இவர் பின்னாடி போனா நம்மளுக்கு அநேக சத்தியங்கள் நம்மளுக்கு கிடைக்கும், அது இல்லாம நியாயப்பிரமாணத்தை நம்ம கை கொள்ளலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல யூதர்கள் எல்லாருமே அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லாவே தெரியும், இந்த இஸ்ராயேல் ஜனங்கள், இந்த யூதர்கள், சில சீஷர்கள் நம்மள எதுக்காக ஃபாலோ பண்ணி வராங்க? பரலோகத்துக்கு போகிறதுக்காக வரல, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கற்பனை கட்டளையாகி நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக தான் அவங்க வராங்க அப்படின்னு சொல்லி அவங்க மைண்ட்ல இருக்குது. இது எப்படி சிஸ்டர், இது எப்படி பிரதர் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம்? இப்ப நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் சொல்லி எப்படி நம்ம அக்செப்ட் பண்ண முடியும்? இயேசு கிறிஸ்து பின்னாடி வந்த யூதர்களும் சீஷர்களும் அவங்க மைண்ட்ல நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து பின்னாடி வந்தாங்க அப்படின்றத எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? அப்ப இயேசு கிறிஸ்து பேப்டிசம் எடுத்த பிறகு அந்த ஜனங்கள் மத்தியில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை பார்த்தீங்கன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பாத்தீங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து அந்த யூத ஜனங்களுக்கு என்ன பண்றாருன்னா, நான் வந்த நோக்கத்தினுடைய பர்பஸ் என்னன்னா, நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் என்ன பண்ணல, அழிக்க வரல, அந்த நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்றதான் நான் வந்தேன்றார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்றாரு இல்லையா? அப்படி சொல்லும் போது அந்த யூதர்களுக்குள்ள என்ன ஒரு நம்பிக்கை வந்திருக்கும்? அப்ப நியாயப்பிரமாணம் யார்கிட்ட கொடுக்கப்பட்டது? மோசே. அப்ப மோசே கிட்ட கொடுக்கப்பட்ட காலப்பகுதியிலிருந்து இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை சொல்ற வரைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில எந்த மனுஷனும் என்ன பண்ணல? நியாயப்பிரமாணத்தை பரிபூர்ணமா கடைபிடிக்கவே இல்லை. அதுல பத்தின ஒரு நாலேஜே கிடையாது, ஓகேங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்றாரு? ஓபன் பண்றாரு. நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்ற வந்தேன், நான் அதை அழிச்சு போறதுக்காக வரல அப்படின்னு. இப்ப இதுவரைக்கும் தூங்கி கொண்டிருந்த அந்த அறிவு அவங்களுக்குள்ள இப்ப என்ன ஆகுது? இப்போ அப்படி எழும்புது. நியாயப்பிரமாணத்தையா? என்னடா இது? அப்ப மோசே கிட்ட கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை இவர் நிறைவேற்ற போறாரு அப்படியா சொல்லிட்டு இப்ப இயேசு கிறிஸ்து பண்ணக்கூடிய அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா யூதர்கள் எல்லாம் அவர் கூடவே போய் பாக்குறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? கானா ஒரு கல்யாணத்துல திராட்சரசத்தை தண்ணி என்ன பண்றாரு? திராட்சரசமா மாத்துறாரு, ஓகேங்களா? பிறவி கூடனுடைய கண்ணை என்ன பண்றாரு? அவரு சொஸ்தமாக்குறாரு, ஓகேங்களா? அப்ப பாத்தீங்கன்னா செத்து போன ஒரு மனுஷனை கொண்டு வராங்க, உயிரோடு எழுப்புறாரு, ஓகேங்களா? அப்ப குஷ்டரோகி என்ன பண்றாருன்னா சொஸ்தமாக்குறாரு, நடக்க முடியாதவங்களை என்ன பண்றாரோ நடக்க வைக்கிறார். இந்த மாதிரி அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசு கிறிஸ்து பண்ணும்போது இந்த யூதர்களுக்குள்ள என்ன நம்பிக்கை வருது? மெய்யாகவே இவர் சொல்லக்கூடிய வார்த்தையை என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுவார். அப்ப இவர் பின்னாடி நாம் நடந்து போனா என்ன பண்ணலாம்? நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சலான்ற நம்பிக்கையில தான் அநேக யூதர்களும் அநேக சில சீஷர்களும் என்ன பண்ணா இயேசு கிறிஸ்து பின்னாடி ஃபாலோ பண்றாங்க.
சரி, ஒரு பின்னாடி நம்ம போனா என்ன பண்ணலாம், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளலான்ற எண்ணத்துல என்ன பண்ணாங்கன்னா அநேக யூதர்களும் அநேக சிஷ்யர்களும் போனாங்க. இயேசு கிறிஸ்து தெரியுமா தெரியாது? நல்லா தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, யாரையும் பின்னாடி வராதீங்கன்னு சொல்லவே இல்லை. ஓகேங்களா? அவர் என்ன பண்ணா, சரி ஓகே, என்னைக்காச்சும் ஒரு நாள் இவருடைய சுயாதீனத்துல நான் கை வைக்கும் போது இவருடைய உண்மை நிலைமை என்ன ஆயிரும் தெரிஞ்சிடும். அது வரைக்கும் இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி இவர் என்ன பண்றாருன்னா அமைதியா இருந்து ஃபால் அப்படியே விடுறாரு. ஓகேங்களா? அது பண்ணும்போது இப்ப என்ன பண்றாருன்னா ஒரு டைம் ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்குள்ள கொண்டு வர்றாரு. இவங்க உண்மையாகவே என்ன ஃபாலோ பண்றாங்களான்னு சொல்லிட்டு. அப்ப என்ன சொல்லி பார்க்கும்போது இந்த யோவான் 6ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து என்ன பண்றாருன்னா அவர் சொல்ற ஜீவாப்பம் நானே, நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம், என்னை புசிக்கிறவனுக்கு என்ன கிடையாதுன்னா ஜீவன் மரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை என்ன பண்றாருன்னா அவங்க மத்தியில சொல்றாரு. படிக்கலாம் பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். ஆஹ் 54 என்ன சொல்றாரு இப்போ, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு தான் நித்திய ஜீவன். ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு நாம இந்த சத்தியத்துக்குள்ள வந்த நோக்கம் என்னது? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்ன கிடைக்கும் இந்த பூமியிலையா? பரலோகத்தில். ஓகேங்களா? அப்போ நாம கிறிஸ்தவளா இருந்து மரித்து பரலோகத்துக்கு போனா என்ன கிடைக்கும்னா நித்திய ஜீவன் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா என்னுடைய மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு, அவனை மட்டும்தான் கடைசி நாளில் எழுப்பேன்னு சொல்லி என்ன பண்றாருன்னா இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஓகேங்களா? இப்ப இந்த வார்த்தையை கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய யூதருடைய மைண்டு இப்ப எப்படி உள்ள போகுது, என்னடா இது, இவர் பேசக்கூடிய வார்த்தையை கொஞ்சம் சற்று கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது, இந்த மனுஷனுடைய ரத்தத்தை எப்படிங்க நம்ம குடிக்க முடியும், அதெல்லாம் தண்ணியா, இந்த மனுஷனுடைய மாம்சத்தை நம்ம எப்படி சாப்பிட முடியும், அது என்னது சிக்கன் பீஸா? ஓகேங்களா? அப்பனா இவங்க மைண்டுக்குள்ள என்ன ஆகுதுன்னா அப்படியே வந்து வித்தியாசமா இருக்குது ஒரு உபதேசம். மனுஷனுடைய ரத்தத்தை கண்டிப்பா ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஹார்டா இருக்கு. மனுஷனுடைய பிளஷ் என்ன பண்ண முடியாதுன்னா சாப்பிட முடியாது, அது ரொம்ப கஷ்டம். இவர் பேசக்கூடிய பிரசங்கமே ரொம்ப இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, இதெல்லாம் யாரும் என்ன பண்ண முடியாது, கடைபிடிக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா? இது அப்படியே அவங்க வாயில இருந்து வெளியே வருது. படிக்கலாம் பாருங்க, 60 படிங்க. 60. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று. பாத்தீங்களா என்ன சொல்றாங்க? அவருடைய சீஷரில், ஜனங்கள் கூட இல்ல, அவருக்கு சீஷரா நினைச்சு வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா அவருடைய சீஷரில் அநேக இவளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், இதை போய் யாருன்னா ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே என்ன பண்ணாங்கன்னா முனைவை கொண்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா இதுவரைக்கும் நாங்க கிறிஸ்துவோடு கூட நடந்து வரேன்னு சொல்லி சொன்னவங்க இப்ப என்ன பண்றாங்க, இப்போ அகைன் டர்ன். ஓகேங்களா? 66 படிங்க. அது முதல் எது முதல்? இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது சொல்றாங்க, அது முதல் பாத்தீங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்க, ஆண்டவரே உங்க பின்னாடி நான் வரேன், நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறேன்னு சொல்லி அந்த அந்தஸ்துக்கு, அந்த சபையாகிய அந்தஸ்துக்குள்ள வரதுக்கு அவங்க முடிவெடுத்து வராங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அப்பயே கேப்சர் பண்ணிட்டாரு இவங்க எதுக்காக வராங்கன்றத, தடுக்கல. இவங்களுடைய சுயாதீனத்துல கை வைக்க முடியாது தெரியுது, இவங்க இது வரைக்கும் எதுக்காக வந்தாங்களா, நியாயப்பிரமாணத்தை மைண்ட வச்சுதான் வந்தாங்களே. ஓகேங்களா? சரி, இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தைக்கும் யூதருடைய மைண்டுக்குள்ள போறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் அந்த அவங்க நடவாம பின்வாங்கி போனாங்க? ஏன் அவங்களுக்குள்ள கலகம் வருது? ஏன்னா இது வரைக்கும் அவங்க நல்லதான் வந்தாங்க, ஏன் இந்த டைம்ல வந்து அவங்க பின்வாங்கி போறாங்க? இது கடினமான உபதேசம், இதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அது முதல் அவரை விட்டு பின்வாங்கி போறாங்க. போறதுக்கான நோக்கம் என்ன? யாரு? சரி, இயேசு கிறிஸ்து கரெக்டா ஃபாலோ பண்ணாரு. சொல்றாரு, அதனால அவங்க போல. சரி, வேற நீங்க சொன்னீங்க அது இப்போ
அப்போ அந்த டைம்ல இருக்கும்போது எப்படி இது எடுத்துக்கலாம்? சிஸ்டர் நீங்க பிரதர் ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா. ஏன் இந்த இடத்துல சடனா அவங்க டர்ன் பண்றாங்க, யூட்டன் அடிக்கிறாங்க? ஏன்னா இது நம்ம பிரகாரமான காரியங்கள்ல நிறைய ஈடுபாடு வருவதனால மேபி அவங்களால ஏத்துக்க முடியல. ஓகே சரி ஓகே, நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றீங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மறுபடியும் அப்படியே பேக்ல போகும்போது இயேசு கிறிஸ்து என்ன அவங்கள்ட்ட சொன்னாரு? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றதா நான் வந்தேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இந்த நோக்கத்தோடு தான் அவர் ஃபாலோ பண்றாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா, என் மாம்சத்தை புசித்து, இந்த வார்த்தை நியாயப்பிரமாணுக்கு அகைனா இல்லாட்டி நியாயப்பிரமாணத்துக்கு கரெக்டான வார்த்தையா? ஏன் அகைன்? வெரி குட். ஓகேங்களா? இப்ப என்னன்னா இந்த யூதருடைய மைண்ட் ஃபுல்லா நியாயப்பிரமாணம் சேவா இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்போசிட் வார்த்தை சொல்லும் போது என்ன பண்றாங்கன்னா கலக்கம் அடைகிறாங்க. அப்படி என்ன நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா இயேசு பேசுறாரு அப்படின்னா, அந்த நியாயப்பிரமாண கட்டளை கொடுக்கும் போது மாம்சத்தினுடைய உயிர் எழுகுது ரத்தத்துல இருக்குது. ஓகேங்களா? எந்த உயிருடைய ரத்தத்தை என்ன பண்ணக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடுறவங்க யாரு? சபிக்கப்பட்டவன், மரணத்துக்கு பாத்திரவான். இது வந்து எது? நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்ட கட்டளை. கரெக்டா இல்லையா? அப்ப ரத்தத்தை என்ன பண்ணக்கூடாது? இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா சாப்பிடுங்கன்றாரு. இப்ப சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணாரா? யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணாங்களா? அது அவரு அவங்க புரிஞ்சுக்கலையே. கரெக்டா இல்லையா? ஓகேங்களா? இது நமக்கு இப்ப தெரியுது. ஆனா இயேசு கிறிஸ்துவோட கூட இருக்கும் போது அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இவருடைய ரத்தத்தை நம்ம எப்படி குடிக்க முடியும்? ஓகேங்களா? இது நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா இருக்குது, இது கடினமான உபதேசம், இதை ஃபாலோ பண்ண முடியாது சொல்லிட்டு திரும்பி போறாங்க. ஓகேங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து இப்ப என்ன பண்றாருன்னா தன்னுடைய 12 சீஷர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களும் யார் தான்? இவங்களும் யூதர்கள் தான். இவங்களும் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்றவங்க தானே. அப்ப இவங்களை பார்த்து என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, நீங்களும் போறதுக்கு விருப்பங்குதா? தயவு செஞ்சு போயிடுங்கன்றாரு. ஓகேங்களா? இப்போ அந்த அப்போஸ்தலர்கள் 12 பேர் என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவரே எப்போ சொல்லுவீங்கன்னு நினைச்சுங்கிறேன், நாங்க இப்பயே போயிருன்னு சொன்னாங்களா? 67 படிங்க. அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? அடுத்தது சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உங்களிடத்தில் உண்டு, நீர் ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். பாத்தீங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தலர்களை பார்த்து என்ன கேட்கிறாருன்னா, உங்களுக்கும் போறதுக்கு இஷ்டம் இருக்கா? இப்பயே போயிடுங்கன்றாரு. இப்ப சீஷர் என்ன சொன்னாங்க? சீஷர்ல அதுலயும் பேதுரு என்ன பண்றாருன்னா, ஆண்டவரே நாங்கள் யாரிடத்தில் போவோம்? எங்களுக்கு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நாங்க நம்பி வந்துட்டோம். ஓகேங்களா? ஏன்னா நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் கண்டும் அறிந்தும் இருக்கும். ஓகேங்களா? அப்ப எப்ப கண்டாங்க? யோர்தான்ல அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்னது? அங்க ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணணும்? வாங்கும்போது வானம் திறக்கப்பட்டு இவர் என்னுடைய நேசகுமாரன் கண்ணால பாக்குறாங்களா? அறிந்தும் இருக்கிறாங்க. எப்போ? அநேக அற்புதங்கள் அடையாளங்களை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறாங்க இவர் நேசகுமாரன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா அவங்க சொல்லும் பொழுது, இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா சீஷர் தம்முடைய 12 அப்போஸ்தலர்களை பார்த்து என்ன வார்த்தை சொல்ல தெரியுமா? படிக்கலாம், 70 படிங்க. பாத்தீங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா இந்த வார்த்தை சீஷர்கள் சொன்ன உடனே அவங்கள பார்த்து 12 பேராகி உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா அப்படின்னு என்ன அர்த்தம்? 12 பேராகி நான் உங்களை என்ன பண்ணப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்றார். ஓகேங்களா? அப்ப இது வரைக்கும் அவங்க யாரு? வெரி குட், அழைக்கப்பட்டவர்கள் தான். எப்ப தெரிந்து கொள்ளப்பட்டு சேர்த்துக்குள்ள உள்ள வராங்க அவங்க? அவங்களுக்கு ஒரு பீரியட் வருது, அவங்களுக்கு ஒரு சோதனை வருது. ஓகேங்களா? யார மாதிரி? ஒட்டுமொத்த யூதர்கள் மாதிரி அவங்களும் வராங்க மொத்தமா. ஓகேங்களா? ஆனா மத்த யூதர்கள் புரியாம போயிட்டாங்க. அவங்க யாரு? அழைக்கப்பட்டவர்கள் தான். அதுதான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனா அதுல இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஓகேங்களா? எல்லாம் போயாச்சா? இப்ப இயேசு கிறிஸ்துவோட கூட இருக்குது யாரு மட்டும்தானா? 12 அப்போஸ்தலர்கள் மட்டும்தான். அவரை சேர்ந்த கொஞ்சம் சீஷர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? அப்படி வராங்க. ஓகேங்களா? இதுதான் இப்ப நம்ம அப்படியே எடுத்துக்கும் போது இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்துவர்களாகி அனைவரும் இருக்காங்க. இன்னைக்கு நம்மள என்ன பண்ணா கூப்பிட்டு உட்கார வச்சு இது சத்தியத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. கொடுக்கும்போது இப்ப நம்மளுக்கு என்ன ஒரு உணர்வு வருது அப்படின்னா, இதுவரைக்கும் நாம பைபிள படிச்சிருக்கோம், இந்த மாதிரி படிக்கலையே,
இப்ப நல்லா இருக்கு இல்லையா? அப்ப தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம இந்த வேதத்தை நம்ம வாசிக்கும் போது கண்டிப்பா வேதத்தில் இருக்கக்கூடிய அநேக ரகசியங்களை நம்ம என்ன பண்ணிடலாம், தெரிஞ்சுக்கலான்ற ஒரு ஏக்கம் வரும்போதுதான் இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா உங்களையும் நீங்களும் சபையாய் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. ஆனா என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. எது? ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்க முழுசா இயேசு கிறிஸ்துவ பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த அர்ப்பணிப்புக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க, சபையின் அர்ப்பணிப்புக்குள்ள வந்துருவீங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க வர வேண்டாம், என்ன பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? யாரும் இயேசு கிறிஸ்து நம்ப மாட்டாரு, போர்ஸ் பண்ணவே மாட்டார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், விருப்பம் இருந்தா மட்டும்தான். இல்லாட்டி சாகரைக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த சத்தியத்தை அப்படியே கேட்டோட அப்படியே போயிடல. யாருமே அர்ப்பணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விருப்பம் இருந்தா மட்டும்தான். ஓகேங்களா? விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். இப்ப என்ன பண்றாருன்னா அழைக்கப்பட்டவர்களாகி நம்மள என்ன பண்ணிருக்காருன்னா இந்த அழைப்புக்குள்ள கொண்டு வந்து ஒரு படி ஸ்டெப்புகள் என்ன பண்றாருன்னா ஏத்தி என்ன பண்றாருன்னா இப்ப இதுக்குள்ள கொண்டு போறாரு. இப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணோம், தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்டேஜுக்குள்ள யார் போவாங்க அப்படின்னா அழைக்கப்பட்ட அழைப்பை நல்லா அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு இல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க இல்லையா, இவங்கதான் ரெண்டாவது ஸ்டெப் ஆகிய தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்டேஜுக்குள்ள காலடி எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி எடுத்து வைக்கிறவங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு பிரமாணம் என்ன அப்படின்னா உடன்படிக்கை. என்ன சொல்றாரு? உடன்படிக்கை. அப்ப உடன்படிக்கை செய்யாம எதுக்குள்ள வர முடியாது, தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்டேஜுக்குள்ள வர முடியாது. ஓகேங்களா? அப்ப இந்த உடன்படிக்கைக்கு வேதம் சொல்லக்கூடிய இன்னொரு பெயர் என்னன்னா பேப்டிசம். ஓகேங்களா? அதாவது என்ன பண்ணுவாருன்னா சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பலியினாலே என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை என்னோட கூட என்ன பண்ணுங்க, கூட்டுங்கள். அப்ப அழைக்கப்பட்ட ஸ்டேஜ்ல இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்டேஜுக்குள்ள போகக்கூடியவர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு கனம் மரியாதை என்னன்னா பரிசுத்தவான்கள். இப்ப அவங்க என்ன பண்ண போறாங்க, பலி செலுத்த போறாங்க. பலியினாலே உடன்படிக்கை பண்ண போறாங்க. அப்ப பலியினாலே நம்முடைய மைண்டுக்குள்ள வரக்கூடியது என்னன்னா பழைய ஏற்பாடு காலத்துல ஆசரிப்பு கூடாரம். அப்ப அந்த ஆசரிப்பு கூடாரத்துல செலுத்தக்கூடிய ஒவ்வொரு பலி, ஓகேங்களா, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, காளை, வெள்ளாடு அப்படின்னு சொல்லி அந்த பலிகளுடைய மைண்டுக்குள்ள நம்ம போயிடுவோம். ஆனா இங்க தேவன் என்ன பண்ணா அந்த பலியை குறிச்சு சொல்ல, பலியினாலே உடன்படிக்கை பண்ணணும்ன்றார். அப்ப என்ன பலி சொல்றாரு? அப்ப அந்த பலிக்குள்ள போகணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த பலிக்குள்ள தகுதி ஆகுறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கணும். அதுக்கு பேர் தான் உடன்படிக்கை. ஓகேங்களா? அப்ப இந்த உடன்படிக்கைய கடவுள் யாருக்கு தான் சொல்லி தருவாரு? எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருவாரா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் சொல்லி கொடுப்பாரு. ஓகேங்களா? அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன பண்றாங்கன்னா உலகத்திலிருந்து ஒரு ஸ்டெப் மேல கால் எடுத்து வச்சு தேவனுக்கு உண்டான காரியத்துக்குள்ளாக நியர்பை போவாங்க. அதான் சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் படிங்க. சங்கீதம் 25:14. பாத்தீங்களா? கர்த்தருடைய சீக்ரெட் யார்கிட்ட தான் இருக்குதா? யாரெல்லாம் கடவுளுக்கு பயப்படுறாங்களோ அவங்ககிட்ட தான் இருக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணுவாரா? அவங்களுக்கு தான் தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். அப்ப அந்த உடன்படிக்கை என்ன? பலினாலே உடன்படிக்கை பண்ணினா பரிசுத்தவான்களை கூட்டுங்கன்னு சொல்றாரு. அப்ப அந்த பலியினால உடன்படிக்கை என்னன்னு சொல்லி நம்ம பாக்குறதுக்குள்ள போகும்போது அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் இவங்ககிட்ட தான் என்ன ஆகுதுன்னா கர்த்தருடைய ரகசியமே இருக்குதான். அவங்க கிட்ட என்ன பண்ணுவாரு, நம்ம உடன்படிக்கை தெரியப்படுத்துவன்றார். அப்ப அந்த உடன்படிக்கைக்கு பெயர் என்ன? அதுதான் ஞான ஸ்நானம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு ஒப்புமையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து. பாத்தீங்களா? அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் கிறிஸ்துக்குள் என்ன பண்ணுதா? உயிர்த்தெழுதலினால் இணைக்கிறது என்றார். அப்ப அந்த உடன்படிக்கைக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன? ஞானஸ்நானம். அப்ப ஞானஸ்நானம் நம்ம என்ன பண்றோம்னா எடுக்கிறோம். அப்ப ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது எப்ப அவங்க தண்ணில முழுகி வெளியே வராங்களோ அப்பதான் அவங்க என்ன பண்றாங்க?
தெரிந்து கொள்ளப்பட்டவளாக மாறுறாங்க. அப்ப தண்ணியில மூழ்கும் போது அவங்க என்ன பண்றாங்க? தண்ணியில மூழ்குறாங்க இல்லையா, அது என்ன ப்ராசஸ்? மறிக்கிறாங்க. எதுக்கு? பாவத்துக்கு மறிக்கிறாங்க. தண்ணில இருந்து வெளியே வரும்போது நீதிக்கு இப்படின்னு சொல்லி எங்க வசனம் இருக்கு? ரோமர்ல இருக்கா? ரோமர் 4 இருக்கா? 5:17-18 அல்லாமல் ஒருவருடைய நீரினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் இல்ல, என்ன சொல்றேன்னா, தண்ணியில முழுகும் போது நாம் பாவத்துக்கு மறிக்கிறோம், தண்ணியிலிருந்து வெளியே வரும்போது நீதிக்கு பழிக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி வசனம் எங்க இருக்கு? வசனம் இல்ல. ஓகே, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24 படிங்க. ஓகேங்களா? நாம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி தமிழ் சரீரத்துல என்ன பண்ணிருக்காரு? சிலையில சுமந்து அவருடைய தழும்புகளை நாம் என்ன பண்ணிருக்கோம்? குணமாகிறோம். ஓகேங்களா? அப்போ நாம் என்ன பண்ணிருக்கோம்னா, பாவத்துக்கு மறிக்கிறோம் தண்ணியில முழுகும் போது, வெளியே வரும்போது நீதிக்கு பிழைக்கிறோம். ஓகேங்களா? அப்போ வெளியே வந்த பிறகு நாம் யாருன்னா, நாம் தான் புது சிருஷ்டி. இவருக்கு நான் யார் கிடையாது. அதாவது அழைக்கப்பட்ட ஸ்டேஜுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் யாருன்னா, வெறும் சத்தியத்தை அறிந்தால் மட்டும்தான். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்டேஜுக்குள்ள போகும்போது இப்ப நான் யாருன்னா புது சிருஷ்டி. புது சிருஷ்டின்ற ஒரு அங்கீகாரத்தை என்ன பண்றாருன்னா தேவன் எனக்கு கொடுக்கிறாரு. இனிமேல் நான் யாரு கிடையாதுன்னா பாவி கிடையாது. ஏன்னா நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் இல்லையா, என்னுடைய பாவம் என்ன ஆகுதா? கழுவப்பட்டாச்சு. பாவம் ஃபுல்லா கழுவி இப்ப மேல வரேன்னா வெளியே புது மனுஷனா வர. ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழைய ஒழிந்து போயின எல்லாம் புதியதா என்ன. அப்ப ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடிக்கு நாம் பாவியா இருந்தோம். ஞானஸ்நானம் எடுத்த பிறகு பாவம் எல்லாம் கழுவப்பட்டு வெளியே வரும்போது புதிய மனுஷனை நம்ம என்ன பண்ணோம்? தரித்து கொண்டோம். ஓகேங்களா? இப்போ ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அண்மையில இருந்து இன்ன வரைக்கும் நாம எந்த ஒரு பாவமும் செய்யலையா? செய்யறோம். ஓகேங்களா? அப்ப எப்படி நம்மள நீதிமான் சொல்லி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? எப்படி நம்மள பரிசுத்தவங்களாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? விழுந்தாலும் எந்திரிச்சுக்கிறோம், ஆனா நம்ம பரிசுத்தவான் எடுத்துக்கலாமா? அந்த மாதிரி ஓகேங்களா? அப்படின்னா என்ன சொல்றாரு பார்க்கும்போது, தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்டேஜுக்குள்ள போகும்போது அந்த என்ன பண்றோம்னா, அந்த பலியினாலே உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை என்னோட கூட கூட்டுங்கள் என்பார் சொன்னார் இல்லையா? அப்போ இந்த ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன சொல்றாருன்னா உடன்படிக்கை. அப்போ ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நான் பாவி இல்ல அப்படின்ற விஷயத்த நாம் உணர்ந்த பிறகு அடுத்தது நாம் என்ன செய்யணும்னா பலி செலுத்தக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்குள்ள போகணும். பலி எப்படி நம்ம செலுத்த முடியும்? ஓகே, அதுதான் பலி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? ஆக்சுவலா தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பலி அதல்ல. என்னைக்கு நம்ம ஞானஸ்நானம் எடுத்தோமோ அன்னைக்கு நம்மள என்ன பண்றாருன்னா நீதிமான் அப்படின்ற ஒரு கேட்டகரியில கொண்டு போயிடறாரு. நீதிமான் சொல்லி என்ன பண்றாருன்னா அவர் பாக்குறாரு, அவர் பார்வை இல்லை. ஆனா நம்ம என்ன ஆகல, முழுசா நீதிமான் ஆகல, ஆனா நீதிமான்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வந்துட்டோம். ஓகேங்களா? அப்போ அந்த நீதிமன்ற கேட்டகரிக்குள்ள வந்த பிறகு நாம் தினந்தோறும் எப்படி வாழணும்ன்றத என்ன பண்றாருன்னா அடுத்து நம்ம சொல்லி தரப்படுறாரு. அப்படின்னு நம்ம பண்ணா பலி செலுத்தணும்ன்றாரு. இந்த பலிய எப்படி தேவன் கொண்டு போறாரு டிவைன் மீன்ல பார்க்கும்போது ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கலாம் பாருங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புதிய ஆராதனை. ஓகே, என்ன சொல்றாரு? அப்படிக்க சகோதரரே, சகோதரர் மட்டும் தான் சொல்றாரு, சகோதரிகள் இல்லை. அப்படியா? சகோதரிகள் நம்ம எடுத்துரும். அப்படி இருக்க சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் சரீரங்களை, அப்ப ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நம்முடைய முழு சரீரம் இருக்கு இல்லையா, அது சொல்றார், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான
ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்பனா அந்த ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி அவர் ரெக்வெஸ்ட் பண்றாரா, வேண்டிக் கொள்றாரா. அப்ப அந்த ஜீவ பலி அப்படின்னா என்ன? நம்முடைய ஜீவனை கடவுளுக்காக கொடுக்கணுமா? தேவையில்லை. ஓகேங்களா? அப்போ நம்முடைய உடல் உழைப்பை தேவனுக்காக கொடுக்கணுமா? தேவையில்லை. அப்ப எது ஜீவ பலி? நம்மளுக்கு தெரிஞ்ச பலி நரபலி தெரியும். ஓகேங்களா? அந்தி பலி தெரியும், போஜன பலி தெரியும். அது என்னது ஜீவ பலி அப்படின்னா? ஜீவன் இருக்கணும், பலியும் செலுத்தணும். இதுதான் ஜீவ பலி. இது எப்படி இன்னும் நம்ம எளிமையா புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, என்கிட்ட இருக்கிறத தேவனுக்கு முழு சிந்தையோடு முழு ஆத்மாவோடு நான் என்ன பண்ணணும்? முழு மனதா கொடுக்கணும். அப்ப என்கிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட பணம் இருக்குது, நகை இருக்குது, எல்லாத்தையும் கொடுக்கணுமா? அது கிடையாது. கொடுக்க முடியாதது அதுதான் கேட்கிறார் மனப்பூர்வமா. அப்ப இன்னைக்கு நம்ம கிட்ட கொடுக்க முடியாதது எது? வெரி குட். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம கிட்ட கொடுக்க முடியாதுன்னா டைம் தான். ஓகேங்களா? இது நம்மளால கொடுக்க முடியாது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிட்ட டைம் தான். ஏதாச்சும் கேளுங்க, டைம் இல்ல பிரதர், அப்புறம் பாத்துக்கலாம், இல்ல நாளைக்கு பாத்துக்கலாம், முடியாது. உங்களா அப்படின்னா என்ன கேட்கிறாருன்னா, உங்களால எது கொடுக்க முடியாதோ அதுதான் எனக்கு தேவைன்ற. அப்ப என்னுடைய நேரம், என்னுடைய காலம், என்னுடைய பணம், என்னுடைய திறமை, என்னுடைய செல்வாக்கு அப்படின்னா என்கிட்ட என்னென்னலாம் பெஸ்ட் இருக்குதோ அந்த பெஸ்ட தேவனுக்காக முழு அர்ப்பணிப்போடு யாரு கொடுக்கிறார்களோ இதுதான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஜீவ பலி. என்னது? நம்ம கிட்ட என்ன பெஸ்ட் இருக்குதோ அது தேவனுக்கு மனப்பூர்வமா என்ன பண்ணும்? அறகுறையா கூடாது, மனப்பூர்வம் முழுசா என்ன பண்ணணும்? தேவனுக்கு கொடுத்து நம்ம செய்யறோம் இல்லையா, இருக்கிறோம் இல்லையா, செய்யறோம் இல்லையா ஒழியும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஜீவ பலி. அப்ப என்னுடைய நேரம், என்னுடைய காலம், என்னுடைய பணம், என்னுடைய திறமை, என்னுடைய செல்வாக்கு, பெஸ்ட், என்னுடைய நாலேஜ் எல்லாமே தேவனுடைய ஊழியத்திற்காக நான் முழுசா கொடுத்து இந்த பூமியில வாழும்போது இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. ஜீவ பலி என்ன பண்றாரு? என்கிட்ட அக்செப்ட் பண்றாரு. இவங்க நம்மளால நேரத்தை கொடுக்க முடியுமா? இன்னைக்கு சொல்லலாம், ஆனா அடுத்த டைம் வரும்போது கண்டிப்பா தேடி கேட்பாரு டைம். இன்னைக்கு அன்னைக்கு பணம் இருக்கும், ஓகேங்களா? ஆனா அந்த பணத்தை உண்மையாக தேவனுடைய ஊழியத்துக்காக கொடுக்க முடியுமா? நம்முடைய டேலண்ட், உலகத்துல போய் நம்ம வேலை செய்வோம், நம்ம அறிவை வச்சு நல்லா யூஸ் பண்ணுவோம். ஆனா அந்த டேலண்ட்டை நாம் தேவனுடைய ஊழியத்திற்காக செய்வோமா? மனப்பூர்வமா? இதெல்லாம் என்ன பண்ணா தேவன் பாக்குறாரு. இதுதான் நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஜீவ பலி. அப்ப யார் இந்த ஜீவ பலிய தேவனுக்கு பிரியமாக கொடுக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய ஓட்டத்துல ஓடுறாங்களோ இவர்கள் தான் யாருன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த ஜீவ பலியில உண்மையோடு தொடர்ந்து ஓடுனாங்கன்னா இவர்களுக்கு அடுத்ததாக கொடுக்கக்கூடிய இன்னொரு நேம் தான் உண்மை உள்ளவர்கள். ஓகேங்களா? அப்ப உண்மை உள்ளவர்கள் யாரு? உண்மை உள்ளவர்கள் அப்படின்ற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைன்னா உண்மை இல்லாதவர்கள் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப தேவனுடைய சத்தியத்தை கேட்டு அழைக்கப்பட்ட ஸ்டேஜ்ல வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்டேஜுக்குள்ள கடந்து வந்து உண்மையில ஸ்டேஜுக்குள்ளாக நான் கடந்து போறேன். அப்ப அந்த உண்மையில ஸ்டேஜுக்குள்ள நான் கடந்து போகும்போது நான் உண்மையா இருக்கணுமா அல்லது உண்மை இல்லாதவளா இருக்கணுமா? உண்மையா இருக்கணும். அப்ப யார் இன்னைக்கு உண்மை உள்ளவர்கள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்ம கிட்ட கேட்டா இன்னைக்கு என்ன பண்ணுவோம்? எல்லாருமே சொல்லுவோம், நான் தான் உண்மை உள்ளவன், நான் தான் உண்மை இல்லவன். என்னுடைய சபைக்கு வரவங்க எல்லாரும் உண்மையிலவர்கள், என் சபை பாஸ்டர் தான் உண்மையான சபை, அந்த சர்ச்செல்லாம் வந்து பொய்யா இருக்குது, அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மை நாமே உண்மை உள்ளவர்களாக மாற்றிக்கொண்டு மற்ற சபையை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம்? குறையும் சொல்லுவோம். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? இன்னைக்கு இது நடக்குது. அப்படின்னா யார் உண்மையிலவர்கள்? இன்னைக்கு ஒவ்வொரு சபையை குறிச்சு போய் நம்ம கேட்டேன்னு, நாங்க தாங்க உண்மையான சபையை சார்ந்தவங்க, நாங்க தாங்க பரிசுவாங்க, நாங்க நீதிவாங்க. அப்ப அந்த சபை அவங்க ரொம்ப ரொம்ப சவுண்ட் போடுறாங்க, அவங்க சபை இப்படி நடக்குதுங்க, அப்படி நடக்குதுங்க, அப்படி பேசுறாங்க, எப்படி இருக்குதுங்க, அவங்க பிரசங்கமே சரியில்லைங்க, அவங்க ஆவிலும் நிரம்பலைங்க, அவங்க என்ன பண்றாங்க? அப்படி போறாங்க, இப்படி போறாங்க. குறை சொல்றோமா இல்லையா? ஓகேங்களா? அப்ப இது உண்மையுள்ளவர்களா? ஓகேங்களா? அப்ப அழைக்கப்பட்டவர்கள் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். உண்மையுள்ளவர்கள் உண்மையுள்ளவர்கள் போன வாரம் நம்ம எதைக்கும் பார்த்தோம், 6 பேருக்கு பார்த்தோமா? 6 பேர் பார்த்தோம். அப்ப அந்த உண்மையில எத்தனை பேர் மொத்தம்?
ஒரு சிலர் ஓகே, ஒரு சிலரா? வெரி குட். உங்களா உண்மையிலர்கள் எத்தனை பேர் மட்டும்தானா? 1,44,000 மட்டும்தான். இது 1,44,000 சொல்லி எப்படி சொல்றீங்க அப்படின்னு போகும்போது ரெவலேஷன்ல என்ன பண்றாருன்னா தேவன் வந்து வெளிப்படுத்திட்டார். ஓகேங்களா? அப்ப ரெவலேஷன் சாப்டர் 7:4 பார்க்கும்போது முத்திரை போடப்பட்டவருடைய தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்தருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். அப்ப இது யாரு? இல்லையே, இஸ்ரேல் கோத்திரம் தானே சொல்லப்பட்டிருக்கு. யாரு இவங்க? யாரு? இஸ்ரேல் கோத்திரம் தானே. நாம இன்னைக்கு இஸ்ரேல் கோத்திரமா? இல்லையே, புறஜாதி தானே. அப்ப நாம எப்படி 1,44,000 பேரா மாற முடியும்? சொல்லுங்க. வெரி குட். அந்த இழப்பை இறந்ததுனால நம்மளுக்கு புறஜாதியாக நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. கரெக்டா? சரி, ஓகே. அப்படின்னா ஓகே, ஒரு 40% கரெக்டா வந்தீங்க, 60% கரெக்டா. ஏன்னா நாம வந்து சத்தியத்தை கேட்கணும்னா 100% அடிக்கணும் போட்டு. ஓகேங்களா? 1,44,000 பேர் வசம் என்ன சொல்லுன்னா இஸ்ரேல் கோத்திரம் தான் சொல்லுது. யாரும் நம்ம கிட்ட ஆர்குமெண்ட் பண்ண வருவாங்க பாருங்க, இஸ்ரேல் கோத்திரம் தானே 1,44,000 பேர், எப்படி இது புறஜாதி உள்ள வராங்க அப்படின்னா இந்த வசனம் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இது ப்ராப்பசி. அவ ப்ராப்பசியை வந்து ப்ராப்பசியோடு தான் நம்ம என்ன பண்ணோம், கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 1 பேதுரு 2 பேதுரு எடுத்துங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்க. வேதத்தில் உள்ள இந்த தீர்க்கதரிசனம் மோசமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. பைபிள் இருக்கக்கூடிய ப்ராப்பசி புக் எதுவுமே லிட்டிலான மீனிங் கிடையாது. அதுக்கு என்ன இருக்குது? டிவைன் மீனிங் இருக்குன்றார். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், ரெவலேஷன் ப்ராப்பசியா? என்னது? ரெவலேஷன் புக் ப்ராப்பசியா? அப்ப ரெவலேஷன் புக் ப்ராப்பசினா தான் நம்ம என்ன பண்ணோம், ப்ராப்பசியா அதை எடுத்துக்க முடியும். ஓகே, அப்ப ரெவலேஷன் ப்ராப்பசியா? ரெவலேஷன் 1:3 படிங்க. சாப்டர் 1:3. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். ஓகே, என்ன சொல்றாரு இப்போ? இதுல எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறது என்ன? அது பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றது எழுதிருக்குது. இப்போ ரெவலேஷன் ப்ராப்பசியா இல்லையா? ரெவலேஷன் புக்ஸ் வந்து ப்ராப்பசி தான். ஓகேங்களா? அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா ப்ராப்பசியை வந்து ப்ராப்பசியோட நம்ம கனெக்ட் பண்ணாதான் புரியும். அப்போ உங்க ரெவலேஷன் சாப்டர் 7:4 பார்க்கும்போது என்ன சொல்லுதுன்னா முத்திரை போடப்பட்டவருடைய தொகையை சொல்ல கேட்டேன், இஸ்ரவேல் புத்தருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். அப்ப அது இஸ்ரேல் கோத்திரம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப இஸ்ரேல் கோத்திரம்னா எத்தனை பேர் தான்? இஸ்ரேல் அப்படின்ற பேர் யாருடைய பேரு? யாக்கோப். யாக்கோபுடைய பேர் தான் இனிமேல் உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரேல் எனப்படுவதாக. அப்ப அந்த இஸ்ரேல் என்ற பேருடைய அர்த்தம் என்ன? வெரி குட். இஸ் என்றால் மனுஷன், ரா என்றால் போராட்டம், ஏல் என்றால் தேவன். என்னது? இஸ் என்றால் மனுஷன், ரா என்றால் போராட்டம், ஏல் என்றால் தேவன். அதுதான் தானியேல், யோயேல், எசேக்கியேல் அப்படின்னு வரும். தேவனை போன்றவர்கள், தேவனோடு கூட இருக்கிறவர்கள் அப்படின்னு. அப்போ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயின்னு சொல்லி யாக்கோபு என்ன பண்ணாங்கன்னா இஸ்ராயேல் சொல்லி என்ன பண்ணாங்கன்னா அங்க பேர் வச்சாங்க. இப்ப இந்த இஸ்ராயேலுக்கு பிறந்த 12 பிள்ளைகள் தான் 12 கோத்திரம். கரெக்டா இல்லையா? இந்த 12 கோத்திரத்துக்கு தான் அங்க என்ன பண்றாருன்னா 12,000 சொல்லி அங்க பிரிக்கிறார். எங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 5 8 வரைக்கும். 8 வரைக்கும் பிரிக்கும் போது அங்க என்ன பண்றாருன்னா ரூபன் கோத்திரத்துக்கு 12,000, சிமியன் கோத்திரத்துக்கு 12,000, செபுலோன் கோத்திரத்துக்கு 12,000, தான் கோத்திரத்துக்கு 12,000, நப்தலி கோத்திரத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோத்திரத்துக்கு 12,000 பிரிக்கிறாரா இல்லையா? அவ 12 பெருக்கள் 12,000 1,44,000. இப்ப சொல்லுங்க, யார் அந்த 1,44,000 பேர்? தெளிவா வருதே, இஸ்ரேல் கோத்திரம் தான் சொல்லி. இப்ப நாம புறஜாதி தானே, நாம எங்க இருக்கிறாங்க?
அது அடுத்த 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 விஷயம். ஓகே, நம்ம இது முடிச்சிடலாம். அப்ப இந்த இடத்துல யார் இந்த 1,44,000? நாமளா, இஸ்ரேல் கோத்திரமாகி இந்த 12 கோத்திரமா? ஏன்னா அது ப்ராபசி. அவர் ப்ராபஸிக்குள்ள போகும்போது இஸ்ரேல் கோத்திரம் சொல்லி ஏங்க சொன்னாரு அப்படி சொல்லி போகும்போது, இப்ப நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே வந்து வேதத்தை முறையாக கற்றுக்கொள்வது எப்படின்னு சொல்லி ஒரு பாடம் பார்த்துட்ட பிறகு, முதலாம் உலகம் படம் பாத்தீங்களா, இரண்டாம் உலகம் படம் பாத்தீங்களா, மூன்றாம் உலகம் பாத்தீங்களா இல்லையா? இதுக்கு ரெண்டுக்குமே சென்ட்ரா இருக்கிறது வந்து இரண்டாம் உலகம். அப்படி ஒரு பாடம் பார்த்துருக்கோம். அப்ப இரண்டாம் உலகத்துல ஆபிரகாம் ஈசாக்கு என்ன பண்ணாருன்னா பலியா ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுக்கும் போது தேவன் பயங்கரமா என்ன பண்றாருன்னா ஆச்சரியப்பட்டு, இவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன் இந்த பூமியில இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி மிகவும் ஆச்சரியப்பட்டு கத்தி ஓங்கும் போது சொல்றாரு, ஆபிரகாமே பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாது, நீ எனக்கு உண்மையா கீழ்ப்பணிந்து எனக்கு பயப்படுறேன்னு சொல்லி நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அதனால உன் சந்ததியை நான் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. யார? ஆபிரகாமுடைய சந்ததிய. சந்ததியா சந்ததிகளையா? சந்ததி. சந்ததினா சிங்களரா போரலா? அப்ப ஏன் வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணல் சொல்லி ரெண்டு வருது? ஒரே ஆளுக்கு ரெண்டு விதமான ஆசீர்வாதம் வருதா? சரி. அப்ப என்ன பண்றாரு, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன். அப்போ உன்னுடைய மகனாகிய ஈசாக்கு மூலமாக என்ன போகுதுன்னா வம்சம் வந்து பெருக போகுது. இதுலதான் என்ன பண்ண போறேன்னா ரெண்டு விதமான குரூப்பை நான் செலக்ட் பண்ண போறேன்ற. ஓகேங்களா? அப்ப அந்த சந்ததின்னு சொன்னார் இல்லையா? அப்ப சந்ததி யாரு? ஈசாக்கா? அந்த படம் பாத்தீங்களா, செகண்ட் வேர்ல்டு பார்க்கும்போது அங்க ஈசாக்கான்னு பார்க்கும்போது ஈசாக்குக்கு ஒரு குழந்தை பிறகுது. யாரு? ஏசா யாக்கோபு. அங்க ரெண்டு வந்துருச்சே, அதுல யாக்கோபு. ஓகேங்களா? அப்ப யாக்கோபுக்கு சந்ததியில வருது இல்லையா? அதுல யாரு எத்தனை பேரு? 12 பேரு. அப்ப அதுல யாரு சந்ததி? யோசேப்பா. அப்ப யோசேப்புக்கு கல்யாணம் குழந்தை பிறந்தா அதுல யார் வந்தது? மோசே வந்தாரா? இல்லையே. யோசேப்புக்கு பிறந்தது மோசேவா? இல்லையே. அப்படியே டிஃப்ரெண்டா போகுது. இன்னொருத்தர் மோசே வராரு. மோசைக்கு அப்புறம் அவர் யார் வராரு? ஜோஷுவா வராரு. அதுக்கப்புறம் யார் வராங்க? சாமுவேல் வராரு. இப்படி வருது. அப்ப இதெல்லாம் போகும்போது அப்ப யார் தான் அந்த வானத்து நட்சத்திரம் சொல்லி கடைசியா போகும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு என்னன்னு சொல்லிட்டு, கலாத்தியர் 3:26 பார்க்கும்போது, ஆபிரகாம் கிட்ட தேவன் வாக்குத்தத்தம் பண்ணார் இல்லையா? என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரு? உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், பெருக பண்ணிட்டு வானத்து நட்சத்திரங்களை போல ஆசிரியப்படார் இல்லையா? சந்ததி யாரு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்றாரு. 3:16 படிங்க. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. கரெக்டா? அவர் சந்ததிகளுக்கு சொல்லி ஃப்ளூரல்ல சொல்ல சிங்குலர் தான். சந்ததி யார் தெரியுமா? ஏசு கிறிஸ்து. ஓகேங்களா? இப்ப சொல்லுங்க, அந்த 1,44,000 யாரு? ஏசு கிறிஸ்துக்குள்ளாக யார் யாரெல்லாம் இன்னைக்கு சத்தியத்தை கேட்டு வராங்க பாத்தீங்களா, இவர்கள் தான் கிறிஸ்து. அப்ப கிறிஸ்துன்னா ஒரு ஆள் கிடையாது, முழு சரீரம். தலை கிறிஸ்து, சரீரம் சபை. ஓகேங்களா? அதான் 1 கொரிந்தியர் 12:12 படிங்க. சொல்லிட்டாரா? சரீரம் எல்லாமே இருக்குது, ஆனா அதுக்கு அவயங்கள் அநேகம். ஆனா இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறாரு. சரீரம் எல்லாம் யாரு? நாம தான். அதுதான் அப்படி 27 படிங்க, ஆப்போசிட்ல. அதே 12:27. அப்ப நாம யாரு? நாம் கிறிஸ்துவனுடைய சரீரம், அவயம். ஓகேங்களா? அப்பனா இந்த 1,44,000 பேர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் வானத்து நட்சத்திரம் ஆகும்னு சொல்லி அந்த அழைப்பு கொடுத்தார்.
ஆனா மாம்சமான இஸ்ரேல் ஜனங்கள் அந்த அழைப்பை அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? இல்ல. அதனால அந்த இஸ்ரேல்ன்ற அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒருத்தங்க வரணும் இல்லையா? அது எம்டி ஆயிடுச்சு. ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒருத்தங்க வரணும். ஓகேங்களா? இப்ப யார் வருவாங்க அப்படின்னா, மாம்சமான இஸ்ரேல் ஜனங்களை தேவன் தள்ளிட்டாரு. அது உள்ள யார் உள்ள கொண்டு வந்துட்டாரு? ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள். நாம யாரு இன்னைக்கு? புறஜாதி அல்ல. யார் நாம? ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள். அப்ப நம்மளும் யாரு? இஸ்ரேல் ஜனங்கள் தான். ஆனா மாம்சமான இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த கேட்டகரியில டிவைன் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாக மாற போறோம். ஓகேங்களா? இந்த ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் தான் யாருன்னா இந்த 1,44,000 பேர். அப்ப ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாக நாம மாறணும்னா இந்த 12 குணலட்சணம் என்கிட்ட இருக்கணும். அது 12 என்கிட்ட இருந்தா மட்டும்தான் நான் 1,44,000 பேராக மாற முடியும். ஓகேங்களா? அப்போ இந்த 12 பேரை ஏன் ரெவலேஷன்ல கொடுத்திருக்காரு? கொடுக்காம அப்படியே சொல்லிக்கலாம் இல்லையா? அப்படியே சொல்லிக்கலாம் இல்லையா? என்னது, நீங்க வந்து ஆவிக்குரிய இஸ்ரேல் மாறி வந்தாதான் 1,44,000 பேரா மாறுன்னு சொல்லி ஏன் இந்த 12 நபர்களை பர்டிகுலரா கொடுத்து இவங்க பேரை கொடுத்து இங்க கன்ஃபியூஷன் பண்ணோம்? ஏன்னா ரெவலேஷன் புஸ்தகமே கன்ஃபியூஷன் தான். அது உள்ளுக்குள்ள போய் தெளிவா இருந்தா மட்டும்தான் நாம் தெளிவடைய முடியும். ஓகேங்களா? இப்ப 12 பேர் கொடுத்தாரு. இந்த 12 பேரும் ஒரிஜினலா? 12 பேரும் ஒரிஜினலா கிடையாது. ஏன்னா யாக்கோபு பிறந்த 12 பிள்ளைங்க ஆதியாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? கொடுக்கப்பட்டிருக்கு. எங்க கொடுக்கப்பட்டிருக்கு? ஆதியாகமம் 35:23 இருந்து 26. யாக்கோபின் குமாரர் 12 பேர். யாக்கோபின் மூத்த மகனாகிய ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன் என்பவர்கள். லேயா பெற்ற குமாரர். யோசேப்பு, பென்யமீன் என்பவர்கள் ராகேல் பெற்ற குமாரர். தான், நப்தலி என்பவர்கள் ராகேலுடைய பணிவிடைக்காரியாகிய பில்காள் பெற்ற குமாரர். காத், ஆசேர் என்பவர்கள் லேயாவின் பணிவிடைக்காரியாகிய சில்பாள் பெற்ற குமாரர். இவர்களை யாக்கோபுக்கு பதான் அராமிலே பிறந்த குமாரர். இவங்க 12 பேர் மட்டும்தாங்க யாக்கோபுக்கு பிறந்த கர்ப்ப பிறப்பு. கரெக்டா இல்லையா? இப்ப இந்த 12 பேரும் இப்ப எங்க வரணும்? எங்க வரணும்? ரெவலேஷன்ல வரணும். வந்தாங்களா? வரல. அப்போ இவங்க எப்படி நம்ம உண்மையான இஸ்ரேல் ஜன கோத்திரம் எடுத்துக்க முடியும்? 11 நபர்கள் வருவாங்க. தான் வரமாட்டார். தானுக்கு பதிலா மனாசே என்ற நபர் வருவார். மனாசே யாரு? யோசேப்புடைய பையன். அது யாக்கோபுக்கு என்ன ஆவார்னா பேரண்டா வர வேண்டி அவர் என்ன பண்ணாருன்னா புத்திரனா மாற மாட்டார். ஓகேங்களா? அப்ப ஏன் இந்த ஒரு மாற்றம் அப்படின்னா, தான் ஒரு குற்றத்தை என்ன பண்ணாருன்னா பழைய ஏற்பாடு காலத்துல செஞ்சார். அது நியாயாதிபதி புஸ்தகத்துல இருக்குது. அப்ப தான் கோத்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரத்தை தன்னுடைய கையில எடுத்துக்குவாங்க. நியாய தீர்ப்பு யார் மட்டும் செய்ய முடியும்? தேவன் மட்டும் தான் செய்வார். ஓகேங்களா? தான் கோத்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்க தான் நியாய தீர்ப்பு நடத்துக்குவோம். 11 கோத்திரத்தை விட நாங்க தான் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி, எப்படி சாத்தான் தன்னுடைய ஆதீனத்துல தேவன்கிட்ட வந்து நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், தேவனுடைய வானமண்டல நான் ஏவேன்னு சொல்லி தேவனுக்கு ஆப்போசிட்டா சேலஞ்சு கொடுத்தாங்களோ, அதே போல தான் கோத்திரம் என்ன பண்ணாங்க தெரியுமா? தேவனுக்கு விரோதமா என்ன பண்ணாங்கன்னா செயல் செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்ப தேவன் செய்ய வேண்டிய வேலையை யார் கையில எடுத்துக்கிட்டாங்க? தான் கோத்திரம் கையில எடுத்ததுனால என்ன பண்ணா தெரியுமா? கோத்திர அட்டன்ல இருந்து தூக்கிட்டார். யார? தான் கோத்திரத்தை. அது மேல யார் உள்ள கொண்டு வந்துட்டாருன்னா மனாசே உள்ள என்ன பண்ணா கொண்டு வந்துட்டார். ஓகேங்களா? அவர் மனாசே எப்படி உள்ள இருந்தாரு? யோசேப்பு பிளஸிங் பண்றாரு இல்லையா? எப்படி பிளஸிங் பண்ணாரு? இப்படி பண்ணாரா? மாத்தி பண்ணாரு. ஓகேங்களா? அது பண்ணும்போது மனாசே என்ன பண்றாரு? அந்த பிளஸிங்ல வந்து இதுல வந்துட்டார். அப்ப இதுக்கும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த 1,44,000 பேருக்கும் என்னன்னா, இந்த 12 நபர்கள் இந்த பூமியில வாழ்ந்திருக்காங்க, பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குணலட்சணம் மாம்சமான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட குணலட்சணம். அந்த குணலட்சணம் இன்னைக்கு யாருக்கு இருக்கணும்? ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனமாக மாறணும்னா அந்த ஆசீர்வாதம், அந்த குணலட்சணம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா அவங்கள நான் தள்ளிட்டு இப்ப யாரை ஏத்துக்கிறேன்? உங்களை ஆவிக்குரிய இஸ்ரவேல் கோத்திரமாக ஏத்துக்கிறேன். மாம்ச இஸ்ரவேல் கோத்திரத்தை இருந்து அவங்க தள்ளிடுறேன். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள என்ன பண்றீங்க? 1,44,000 என்ற ஆசீர்வாதத்துக்குள்ள இப்ப யாரை கொண்டு வந்துடுற? இப்போ
நம்மள என்ன பண்றாருன்னா உள்ள கொண்டு வர்றாரு. அப்போ 6 குணலட்சணம் போன வாரமே நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் யாரு? ரூபன். ரூபனை குறிச்சு சொல்லும் போது என்ன சொன்னாரு அங்க? ஆதியாகமம் 29:32 தானே? அது என்ன சொன்னாரு இப்போ? பார்த்தல். ரூபன் என்ன அர்த்தம்? பார்த்தல். அப்ப பார்த்தல் எதை பார்க்கணும்? நாம கண்டதையும் பார்க்க கூடாது. எதை பார்க்கணும்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் மட்டும்தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, வேற எங்கேயும் கிடையாது. அப்ப வேத வாக்கியங்களை யாரெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறார்களோ இதனால் மட்டும்தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறதும் அவைகளே. ஓகேங்களா? அப்போ யாரெல்லாம் இன்னைக்கு இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறாங்களோ இவங்க என்ன மாறுவாங்க? ரூபன் கோத்திரம் அந்த குணலட்சணத்துக்கு தகுதியா மாறுவாங்க. ரெண்டாவது யாரு? சிமியோன். அப்ப சிமியோன் சொல்லப்பட்டது என்னது? கேட்டல். அப்ப எதை கேட்கணும்? வேதத்தை கேட்கணுமா? வேதத்தை கொடுங்க, பைபிள் கொடுங்க, கேட்கலாமா? அப்ப எப்படி கேட்கறது வேதத்தைன்னா? கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவை? காது. ஓகேங்களா? என்ன சொன்னாரு இப்போ? காது. ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு காது இருக்கா? கண்டிப்பா இருக்கு. காது கேட்காதவன்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்காங்கல்ல, எத்தனை பேர் நம்ம பார்த்திருக்கோம். பிரதர் அவருக்கு காது கேட்காது, அவருக்கு காது இருக்குதா இல்லையா? அப்பயும் அவருக்கு காது கேட்கல. செவி திறன். அப்படி என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு 10 பேரும் இங்க உட்கார்ந்தா இருப்போம், 10 பேருக்கும் இந்த சத்தியம் உள்ள போகுமா? யாரு அட்டென்ஷன்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள போகும், யாரு வெளியில இருக்காங்களோ சிந்தனை ஹியரிங் இருக்கோ சத்தியம் என்னாகாது, உள்ள போகாது. அப்ப என்ன சொல்றாரு அவரு இப்போ? சத்தியத்தை யார் ஆர்வத்தோடு கேட்கிறார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சத்தியத்தை அவர் கொடுப்பார். அதுதான் மத்தேயு 13:9 படிக்கும் போது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். அப்ப என்ன உள்ளவன்? காது உள்ளவன். அப்ப காது இருக்கக்கூடிய நமக்கு என்ன பண்ணாருன்னா சத்தியங்களை அவர் கொடுப்பாரு. ஓகேங்களா? பரிபூர்ணம் அடைவும். இல்லாதவனிடத்தில், எது இல்லாதவன்? காது இல்லாதவன் இடத்துல இருக்கிறதையும் எடுத்துக்கிறார். அது என்ன இருக்கிறதையும்? ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் தானே, நம்ம கிட்ட கொஞ்சம் இருக்கணும்ல. என்னது? பணமா, நகையா? சத்தியம் கிடையாது, வசனம். கிறிஸ்தவனா இருக்கிற நம்மளுக்கு நம்ம மனப்பாடமா தெரிஞ்ச சில அதிகாரம் இருக்கா இல்லையா? 1ஆம் சங்கீதம், 23ஆம் சங்கீதம், 91ஆம் சங்கீதம், 121ஆம் சங்கீதம், 128. மனப்பாடம் இதை தெரிஞ்சதான் நம்ம யாரு? அட்லீஸ்ட் நம்ம கிறிஸ்தவர்கள். ஓகேங்களா? அவர் சொல்றாரு, ஓகேங்களா, இருக்குது இல்லையா கொஞ்சம், அதையும் புடுங்கி இதெல்லாம் உனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி யாருக்கு தேவையோ அவங்க கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஆனா அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஓகேங்களா? கேட்டல் பை ஹியரிங். காதல்ல கேட்கக்கூடிய உணர்வு திறன் அந்த இருதயம் இருந்தா அவங்களுக்கு சத்தியத்தை என்ன பண்ணுவாருன்னா வாரம் வாரம் புதுசு புதுசு என்ன பண்ணுவாரு, சொல்லிக் கொடுப்பாரு. இது சிமியோன். மூணாவது என்ன சொல்றாரு இப்போ? லேவி. லேவி என்ன சொல்றாருங்க? சேருதல். ஓகேங்களா? அப்ப சேரணும்னா எங்க சேரணும்? வெரி குட். ஓகேங்களா? நம்ம பிள்ளைகளை நல்ல ஸ்கூல்ல சேர்ப்போம். ஏன்? ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு சொல்லி. நல்ல ஒரு கம்பெனில நம்ம என்ன பண்ணுவோம், இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவோம். ஏன்? நம்ம லைஃப் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதே போலதான் நாம பரலோகத்துக்கு சேரணும்னா எங்க சேரணும்? தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர்களிடத்தில் சேருவார். யாக்கோபு 4:8 படிக்கும் போது சொல்லாரு, தேவனிடத்தில் சேருங்க, அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்ப தேவன் என்கிட்ட செஞ்சுட்டாருன்னா நான் யார்கிட்டயாச்சும் கேட்டு அறிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குமா? ஏன்னா என் கூட யாரும் இருக்கா? தேவன் இருக்கிறார்ல. தாவீது சொல்றது பாத்தியா, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. யாருமே நான் அசைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா யார் கூட யாரு இருக்கா? தேவனே இருக்கிறாரு. சொல்லுவாங்களே உலகத்தை, எனக்கு அந்த கவுன்சிலர் தெரியும், ஓகேவா, உன்னால ஒன்னும் பண்ண முடியாது, அந்த எம்எல்ஏவே எனக்கு எல்லாம் தெரிஞ்சு பழகப்பட்டவர் சொல்றேன் இல்லையா? அப்ப உலகத்தா மனுஷனுடைய அந்த செல்வாக்கை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, என்ன யாரும் அசைக்க முடியாது, சொல்றோமா இல்லையா? ஆனா இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கிறாரு? நம்ம கூட தேவனே நம்ம கூட இருக்கும்போது நம்மளுக்கு என்ன தேவையா? சொல்லி தரதுக்கு என்ன அவசியமா? அப்போ என்ன பண்ண சேருதல். அப்ப நம்ம எங்க சேரணும்? தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த குணலட்சணத்துக்கிட்ட நம்ம சேர்ந்தா ஒருவர்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? நாலாவது என்ன சொல்றாரு இப்போ? யூதா துதிப்பேன். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? துதிக்கணும் அப்படின்றது. 24 hours வந்து பாட்டு போட்டு வர்ஷிப் பண்ணலாமா? பிரைஸ்ன்னு சொல்லிட்டு. இல்லாட்டி தேவனை 1000 சோத்திர பலி 2000 சோத்திர பலி புக் வச்சு பஸ்ல போகும்போது வரும்போது படிச்சு வரலாமா? இதுவா? கிடையாது. நாம் ஸ்தோத்திரம் சொன்னாலும் சரி சொல்லலாம், சொல்றது தேவன் எப்படிங்கிறாரு?
சொத்தரிக்கப்பட்டவர் அவர் மகிமை தான், பிரைஸ் தான். ஓகேங்களா? அப்ப எதற்காக அவர் துதிக்க சொல்றாரு? அப்ப துதித்தல்ன்ற வார்த்தையுடைய மீனிங் என்னன்னா, நாம இந்த பூமியில இருக்கும்போது பரலோகத்துல தேவன் இருக்கிறார் இல்லையா, அவருடைய நாமம் மகிமைப்படணுமா. பரலோகத்துல இருக்கிற தேவனுடைய நாமம் எப்படிங்க பூமியில இருக்கக்கூடிய நம்மளால மகிமைப்படும்? வெளிச்சம் வெரி குட். ஓகேங்களா? மத்தேயு 5:16 படிக்கும் போது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் உடைய கண்களுக்கு முன்பாக பிரகாசமா இருக்க கிடையாது. என்ன சொல்ல வர்றாரு? நான் இந்த ஏரியால ஒரு கிறிஸ்தவங்க, ஆனா என்னுடைய கிரியையும் என்னுடைய செயலும் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக அது ரொம்ப அசிங்கமாவும் துரோகமா இருந்துச்சுன்னா அவனே சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவங்களாம். என்னது, இவ்வளவு அநியாயம் பண்றாங்களே, இவ்வளவு அக்கிரமம் பண்றாங்களே, பேச்சு கூட எப்படி பேசுறாங்க பாருங்க. ஒரு கிறிஸ்தவ மாதிரி பேயமா நீங்க சர்ச்சை தானே போறீங்க, ஏன் அப்படி பேச சொல்றாங்களா இல்லையா? ஏன் அப்படின்னா, சபைக்கு போறவங்க டீசெண்டா இருப்பாங்க, சபைக்கு போறவங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, சபைக்கு போறவங்க ஒழுங்கா இருப்பாங்க, நீதியா இருப்பாங்க, நியாயமா இருப்பாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த உலகங்களுக்கு தெரியுது. ஆனா யாருக்கு தெரியல? அதுல இருக்கிற நமக்கு தெரியல. அவங்க மைண்ட்லப்பா அவங்க கிறிஸ்தவங்கப்பா, அவங்க போய் பேச மாட்டாங்கப்பா, அவங்க டீசெண்டா இருப்பாங்கப்பா, அவங்க கரெக்டா இருப்பாங்கப்பா, அவங்க நல்லா வசதியா இருப்பாங்கப்பா, அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா அவங்க கடல் ஆஸ்வதிச்சுப்பாருப்பா அவங்க நினைக்கிறாங்க, ஆனா நமக்கு தெரியல. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகுதுன்னா, அதாவது நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு முன்பாக என்னுடைய வெளிச்சம், ஓகேங்களா, அவங்க மத்தவங்க கண்களுக்கு முன்பாக பிரகாசமா இல்லைன்னா, ஓகேங்களா, தேவனுடைய நாம மகிமைப்படாது. ஒருவேளை எப்பொழுதும் பிரகாசமா இருந்துச்சுன்னா அவங்களே சொல்லுவாங்களா, பா என் வீட்டு பக்கத்துல அவங்க இருக்கிறாங்க, ஒரு உதவின்னு கேட்டா கண்டிப்பா செய்வாங்க. ஓகேயா? என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கூட்டினா அவங்க கை வச்சு ஜெபம் பண்ணாலே போதும், அவ்வளோ சமாதானமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிள்ளைகளை எங்க வீட்டு பக்கத்துலயே கொடுத்துருக்கீங்களே கடவுளே. அவங்களுக்கு தெரியாது தேவனை பத்தி, அவங்க சொல்லுவாங்க, கடவுளே உங்களுக்கு நன்றி, அவங்க உதவி செஞ்சாங்க, அவங்க அதை செஞ்சாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க எந்த ஒரு உதவி செய்யலனா கூட மனசுக்கு ஆறுதல் தர்ற மாதிரி என்ன பண்றாங்க, பேசுறாங்க இல்லையா? இதுவே போதும். இந்த மாதிரி ஒரு பிள்ளைகளை இந்த பூமியில கொடுத்துருக்கீங்களே, உங்களுக்கு நன்றின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க. இந்த வார்த்தை எங்க போகுது? பரலோகத்தினுடைய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்க வெளிச்சம் அவருடைய கண்களுக்கு முன்பாக பிரகாசமா இருக்க கிடையாது. அப்படின்னா நாம் செய்யக்கூடிய ஊழியங்கள், ஓகேங்களா, சத்தியம் தெரியாத ஜனங்களுக்கு போய் நாம் சொல்லும் போது அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல, இது வரைக்கும் நான் பைபிள படிச்சுங்கிறேங்க, இது வரைக்கும் நான் பிறந்ததுலேருந்து நான் கிறிஸ்தவங்க, பைபிள மட்டும்தாங்க படிச்சிருந்தேங்க, இப்போ இதை படிக்கும் போது இவ்வளவு ஆச்சரியம் இருக்குது இல்ல, தேவனை நமக்கு நன்றின்னு சொல்லி பிரைஸ் பண்றாங்கல்ல, இதுதான் தேவன்கிட்ட போகும். அப்ப அந்த வெளிச்சம் எது மூலமா வருதுன்னா தேவனுடைய சத்தியம். அப்ப தேவனுடைய சத்தியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அந்த ஒளி நம்மள என்ன பண்ணா சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். சேவ் பண்ணிட்டு பைபிளை பத்தி தெரியாதவங்களுக்கு நாம் எடுத்து சொல்லும் போது அவங்க தேவனை என்ன பண்ணுவாங்க, மகிமைப்படுத்துவாங்க. பாத்தீங்களா? இந்த வெளிச்சம் தாங்க என்கிட்ட இருக்கணும், அதாவது சொல்றாரு. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சத்தியத்தை கேட்க மாத்திரமல்ல, கேட்டு தெரியாத ஜனங்களுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து அவர்களையும் சத்தியத்தின் பாதையில் என்ன பண்ணணும், நம்ம வழி நடத்தணும், அவங்களுக்கு சொல்லி தரணும். ஓகேங்களா? இதான் 4வது பிரைஸ். 5வது என்னது? செபுலோன். என்ன சொல்றாரு அங்க? வாசம் பண்ணுதல் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஆக்சுவலி 5வது பாத்தீங்கன்னா வாசம் பண்ணுதல் இல்ல, பலன். 5வது பாத்தீங்கன்னா இசக்கார் தான் பலன். 5வது தான் இசக்கார். 6லையா? சரி, நீங்க ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 17-18 படிங்க. என்ன படிச்சதா? அது 5, 6 உங்களுக்கே தெரியும். ஐந்தாம் குமாரன் யாரு? இசக்கார். ஓகேங்களா? இசக்கார் அப்போது லேயாள் நான் வேலைக்காரி புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டார். அப்ப 5வது பையன் யாருன்னா இசக்கார் தான். ஓகேங்களா? இசக்கார் என்ன சொல்லிப்பாமோ இது பலன். அப்ப பலன் என்றால் என்ன? ஏதோ ஒரு ரிசல்ட், கரெக்டா இல்லையா? இதுவா பலன்னா? ஒரு பலன். ஓகேங்களா? அப்படின்னா தேவன் இன்றைக்கு யார மட்டும்தான் பலன்களாக பாக்குறாருன்னா, இன்னைக்கு சத்தியம் கேட்டுக்கொண்டிருக்கூடிய இன்னைக்கு நம்மளதான் என்ன பண்றாரு, ஒரு பலனாக பாக்குறாரு. அப்ப இன்னைக்கு நம்ம பலன்களாக எப்படி மாறுவோம், மாறி இருக்கிறோம்.
அப்படின்றத யாக்கோபு 1:18 அவர் படிக்கும்போது என்ன சொல்றாருன்னா, அவர் சித்தம் கொண்டு படிங்க. நம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெயித்தோம். பாத்தீங்களா, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் யாரு நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே, வெறும் வசனத்தினால அல்ல, சத்திய வசனத்தினாலே. அப்ப நான் அல்லது நாம் முதற் பலன்களாக மாறுகிறோம் அப்படின்னா எதன் மூலமாக மட்டும்தான்? சத்திய வசனத்தினால் மட்டும்தான் முதற் பலன்களாக மாற முடியுமோ கண்டி வெறும் வசனத்தின் மூலமாக என்ன ஆக முடியாது? முதற் பலன்களாக மாற முடியாது. அப்போ 5வது பாத்தீங்கன்னா இங்க இசக்கார் என்றால் பலன் என்று அர்த்தம். இந்த பலனை நாம் எப்படி ரிவீல் பண்ணணும்னு பார்க்கும்போது, சத்திய வசனத்தினாலே யார் ஜெனிப்பிக்கப்படுகிறார்களோ, ஜெனிப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் தான் முதற் பலன்கள். இந்த முதற் பலன்கள் தான் அந்த 1,40,000 போய் சேர முடியுன்றத அவர் சொல்லிட்டார். ஓகேங்களா? இது 6வது படிக்கலாம் பாருங்க. செபுலோன் பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, வாசம் பண்ணுதல். அப்ப வாசம் பண்ணுதல் என்னது? குடியிருக்கிறது. வாசம் பண்ணுதல் என்றது வாழ்றது. வாசம் பண்ணுதல் என்னது? நாம் ஜீவிக்கிறது. அப்ப வாசம் பண்ணுதல் சொல்லும் போது யாரு இங்க வாசம் பண்ணணும்னு சொல்லி இங்க சொல்றாரு செபுலோனை குறிச்சு. வாசம் பண்ணணுங்கன்றாரு. வாசம் பண்ணுதல் யார் வாசம் பண்ணணுமா? இப்ப என்கிட்ட யார் வாசம் பண்ணணும்? யார் வாசம் பண்ணா நான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவனாக மாற முடியும்? தேவன் தான் வாசம். அப்ப தேவன் இது எனக்குள்ள வாசம் பண்றாரா? அப்ப தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணணும்னா நம்முடைய சரீரத்துல எங்கதான் வாசம் பண்ண முடியும்? இருதயத்துல. ஓகேங்களா? அப்ப இருதயத்துல வாசம் பண்ண முடியுமா? இருதயத்துல ஆல்ரெடி உன்னுடைய கணவர் இருக்கிறாரு, அப்படி வாசம் பண்ணுவாரு. என்னுடைய இருதயத்துல என்ன பண்ணிக்கிறேன்? என் கணவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன், வாசம் பண்ணுவாரா? இல்ல. அப்ப இருதயத்துல மனைவி தான் முதலிடம் கொடுத்துருக்கேன், வாசம் பண்ணுவாரா? என்னுடைய இருதயத்துல ஃபர்ஸ்ட் என் பிள்ளைகளுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன், வாசம் பண்ணுவாரா? பண்ண மாட்டாரு. அப்ப எப்படி தேவன் வாசம் பண்றாரு நம்ம சொல்றோம்? தேவன் வாசம் பண்ணணும். அதே என்ன பண்றாருன்னா, நம்ம இருதயத்தை பாக்குறாரு. ஆனா இருதயம் முழுமையாக இருக்குது. நம்முடைய மாம்சமான உறவுகளுக்கும் மற்ற காரியங்களுக்குள்ளும் இணைந்து இருக்குது. சில உலக இச்சையினாலும், உலக கவலையினாலும், உலக எதிர்பார்ப்புகளாலும், உறவுகளாலும் என்ன பண்ணா இணைந்திருக்கிறது. இப்போ அந்த இருதயத்தை தேவன் பாக்குறாரு. அவருடைய பார்வைக்கு அது எப்படியா இருக்குது சொல்லட்டுமா? அந்த இருதயம் தேவனுடைய பார்வைக்கு விக்கிரகமாக இருக்குதான். அப்ப தேவன் வாசம் பண்ண மாட்டாரு. விக்கிரகம் இருக்கக்கூடிய இடத்துல தேவன் வாசம் பண்ணுவாரா? பண்ண மாட்டாரு. அப்ப நம்ம இதயம் எப்படி இருந்தோமா? விக்கிரகங்களால் நிறைஞ்சிருக்குது. ஆனா என்ன சொல்றாருன்னா, நீ என்ன ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, நீ ரொம்ப ஆசை எதிர்பார்க்கறல உன்னுடைய மனைவிய, உன்னுடைய கணவனை, உன் பிள்ளைகளை நான் கண்டிப்பா உனக்கு தருவேன். அதுதான் இயேசு சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதி நீங்க தருங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூட அடிஷனலா நான் கொடுக்குறேன்ட்டு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நமக்கு உண்டானதை ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்றோம்னா கடவுளை கூப்பிடுறோம். அது கரெக்டாகுமா? அது தேவனுடைய இதயமா இருக்குமா? தேவனுடைய ஆலயமா மாறுமா? மாறாது. அப்ப தேவன் வாசம் பண்ணுவாரா? வாசம் பண்ண மாட்டாரு. அதான் அவர் சொல்றாரு 2 கொரிந்தியர் 6:16 படிங்க. விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. பாத்தீங்களா? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இன்னைக்கு நம்ம தேவனுடைய ஆலயமா மாற போறோம், தேவனுடைய சபையா மாற போறோம். அப்ப தேவனுடைய ஆலயமாகிய சபைக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன பண்ணக்கூடாது? ஐக்கியம் இருக்கக்கூடாது, சம்பந்தம் இருக்கக்கூடாது. அப்படி சம்பந்தம் இல்லைன்னா நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன். அந்த வாசம் பண்ணுவேன் தான் செபுலோன், வாசம் பண்ணுதல். அப்ப தேவனுடைய இதயத்துல வாசம் பண்ணார்னா தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத பழக்கம் எல்லாமே வெளியே போயிடும். தேவன் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரோ அது மட்டும்தான் என்னுடைய இதயத்தினுடைய சிந்தனையிலிருந்து நான் செய்வேன், நான் கிரியை செய்வேன், தேவனுடைய பிள்ளையா இந்த பூமியில வாழ்வேன். ஆனா தேவனுக்கு நான் முன்னுரிமை கொடுக்காம உலகத்துக்கு, நம்முடைய உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுத்தா நம்முடைய வழி
ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பரிசுத்தமான மாதிரி இருக்கும். மத்த 6 நாள் உலகத்தரம் மாதிரி தான் இருக்கும். அதை அவர் எதிர்பார்க்கல. அப்ப 6வது என்ன சொல்றாரு? வாசம் பண்ணுதல். நாம் எப்பொழுதுமே தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்து நாம் வாழும்போது தேவன் நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை கொடுத்துருவார். அப்ப ஃபர்ஸ்ட் யாருக்கு தான் கொடுக்கணுமா? தேவனுக்கு நாம் கொடுக்கணும். அப்பதான் இந்த இருதயம் ஆலயமா இருக்கும். அதான் நீங்கள் எழுதியிருக்கிறபடி நீங்களே தேவனுடைய ஆலயமா இருப்பீங்கன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? அடுத்து சொல்லுங்க. ஆமா, விக்கிரம் தான். ஏன்னா அவர் உள்ள வாசம் பண்ணல இல்லையா? அப்ப அவர் எப்படி பாக்குறாரு அந்த இடத்த? அது வெளி தள்ளிட்டா நான் வாசம் பண்றேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதை அடிஷனலா கொடுத்துடுன்றார். ஓகேங்களா? 7வது யார் சொல்லி பார்க்கும்போது 30:11. அப்போது லேயாள் ஏராளமான சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள். ஓகேங்களா? அப்ப 7வது மகன் யாருன்னா காத். அப்ப காத் இருக்கும்போது என்ன சொல்றாருன்னா ஏராளமாகிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள். காத் அப்படின்னா ஏராளம். ஏராளம்னா என்ன எப்படி எடுத்துக்கலாம்? அதிகம். ஓகேங்களா? என்னைக்கு இல்லாது. ஓகேங்களா? அப்படின்னா அந்த ஏராளம் சொல்லிக்கூடிய அந்த வார்த்தைக்கு இப்ப நம்ம என்ன டெபினிஷன் எடுக்கிறோம்னா, இப்ப நான் கூட என்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணுமா? ஏராளமான ஏதோ ஒரு விஷயத்தை கடவுளுக்காக செய்யணுமா? அப்ப எதுல நம்ம ஏராளமா இருக்கணும்? இயேசு கிறிஸ்து சொல்றார். ஓகேங்களா? நீ என்னுடைய வார்த்தைய கேட்டு அதை நிலைச்சிருந்தியானா உனக்கு சீசனம் ஆயிடுவேன். அது மட்டும் சொன்னாரா? பாருங்க, யோவான் 15:5. இனி நான் யோவான் 15:5. நானே திராட்சைச்செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னையும் நான் அவனையும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். பாத்தீங்களா? நான் நம்ம திராட்சை செடி, நீங்க யாரு? கொடி. ஓகேவா? அப்ப செடியில நீ நம்ம கொடியா இருக்கிறோம். அந்த கொடி செடியோடு கூட இணைந்திருந்தாதான் அது என்ன பண்ணுமா? மிகுந்த கனினா ஏராளமான கனி. ஓகேங்களா? அப்ப திராட்சை செடியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன எனக்கு சொல்லித்தராரோ, என்ன நமக்கு சொல்லித்தராரோ அதன் பிரகாரமாக வாழ்ந்து அந்த செடியிலேயே நம்ம தனியா என்ன பண்ணக்கூடாது? போய் பண்ணக்கூடாது. அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்து நாம் கிரியை செஞ்சா மட்டும்தான் நம்ம கிட்ட இருந்து ஏராளமான அதிகமான கனிகள் கிடைக்குமா? ஃப்ரூட். ஃப்ரூட் என்னது? உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. ஓகேங்களா? அப்போ நாம் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டா நம்ம கிட்ட இருந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் சத்தியத்தை என்ன பண்ணுவாங்க? கற்றுக்கொள்ளுவாங்க. அது அவருடைய வாழ்க்கைக்கு ஆரோக்கியமாக தான் இருக்கும். அப்ப ஒரு கனி மட்டும் நம்ம தருவோமா? இல்ல, ஏராளமான கனி தருவோம். பொறுமையா பேசுவோம், கோவப்பட மாட்டோம், சாந்தமா இருப்போம், தாழ்மையா இருப்போம், நீடிய சந்தோஷமா இருப்போம், சமாதானமா இருப்போம். இந்த மாதிரி அநேக கனிகள் நம்மளுக்குள்ள என்ன டெவலப் ஆகும். இத நாம் மற்றவர்களுக்கும் என்ன பண்ணுவோம்? சொல்லி தரும்போது நம்முடைய வாழ்க்கையும் பிளெஸிங்கா இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கையும் பிளெஸிங்கா இருக்கும். இது எப்பொழுது? இயேசு கிறிஸ்துக்குள் நிலைத்திருந்து அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த சத்தியமாகிய அந்த எசன்ஸை நம்ம வாங்கி ரெஃப்ளெக்ட் பண்ணாதான் ஃப்ரூட்டே கிடைக்கும். அந்த ஃப்ரூட் மூலமாக தான் அநேகருக்கு அது பயன்படும். ஓகேங்களா? அப்ப நாம கூட என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்து மூலமாக கிடைக்கப்பட்ட சத்தியத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதுபடி நம்ம என்ன பண்ணோம்? வாழ்ற யார் பிரயாசப்படுறாங்களோ அவங்க மிகுந்த கனிகள் என்ன பண்ணுவாங்களா? கொடுப்பாங்க. 8வது யார் பாருங்க? அது ஆதியாகமம் 30:13. ஆதியாகமம் 30:13. நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்றார்கள் சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டார். 8வது மகன் யாருன்னா ஆசேர். அப்ப ஆசேர் சொல்றேன்னா ஸ்திரீகள் என்ன பண்ணுவோம்னா பாக்கியவதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? அப்ப பாக்கியவதின்னு சொல்லி சொல்லப்பட்ட ஸ்ரீ யாரு? மரியாள். ஓகேங்களா? என்ன சொல்லுவாங்க? எலிசபெத் பார்க்கும்போது 2 பேர் பேசிக்குவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த வயிற்றுல இருக்கிற பிள்ளை நீ ஸ்ரீகளுக்குள்ளே நீ பாக்கியவதி. அப்படி என்ன சொல்லுவாருன்னா தேவனுடைய சத்தியம் எனக்குள்ள வந்த உடனே குழந்தை துள்ளுகுச்சு இல்லையா? அப்படின்னா பாக்கியவதி. அப்ப இன்றைக்கு நாம் என்ன ஆகணும்? பாக்கியவான்களாகவும் பாக்கியவதிகளாக மாறணும். அப்ப எதன் மூலமாக நான் பாக்கியவானாகவும் பாக்கியவதிகளாக மாற முடியும்? அப்படின்னா
வேதத்துல அநேக பாக்கியவான்கள் அப்படின்ற வசனம் இருக்கா இல்லையா? நிறைய வசனம் இருக்கு. ஆனா அவர் இன்றைக்கு என்கிட்ட எதிர்பார்க்கிறாருன்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எதிர்பார்க்கிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14. நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். பாத்தீங்களா? 3:14 என்ன பண்றா, நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். 4:14 படிக்கும் போது கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஓகேங்களா? அப்ப நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபடணும். அப்ப எது நீதி? அநியாயத்துக்கு ஆப்போசிட் தான் நீதி. அப்ப இன்றைக்கு நான் நீதியோடு போராடி கொண்டிருக்கிறேன்னா அநியாயத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா அப்ப நாம என்ன பண்ணோம்? நிதானித்து பார்க்கணும். அப்ப நான் நீதியோடு இன்னைக்கு பாடுபட்டு கொண்டிருக்கேனா? தேவனுடைய சத்தியத்தை சொல்றதுனால எனக்கு உபத்திரம் வருதா? தேவனுடைய சத்தியத்தின் பிரகாரமா நடக்கும்போது எனக்கு பாடு வருதா? தேவனுடைய சத்தியத்தோடு நடக்கும்போது எனக்கு போராட்டம் வருதா? இதுதான் நீதி. இதுதான் கிறிஸ்து செஞ்சார். இதுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்தார். ஓகேங்களா? அவர் உண்மையை சொன்னாரு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? சத்ருவாக பார்த்தாங்க. அவரு பிசாசுகளின் தலைவன் சொல்லி பேர் சொன்னாங்க. ஓகேங்களா? சமாரியன்னு சொல்லி சொன்னாங்க. ஓங்கி கண்ணத்தை அரைஞ்சாங்க. ஓகேங்களா? அவங்க கேக்குறாரு, நான் உண்மைதான் சொன்னேன், ஏன் நீ என்ன அடிக்கிற? கிடையாது இல்லையா? நான் ஒன்னும் பொய் சொல்லலையே. அப்போ நீதியை செஞ்சாரு, மத்தவங்களுடைய பார்வைக்கு சத்ருவமானார். ஏன்னா அவங்க எப்படி இருக்காங்க? அநியாயத்துல இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ கிறிஸ்து நீதி நிமித்தமாக பாடுபட்டதுனால 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து சிங்காசனத்துல தேவனோட கூட இன்னைக்கு என்ன பண்றாருன்னா இருந்து கொண்டிருக்காரு. அப்ப நான் அல்லது நாம் நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபடணும். அப்பதான் நம்ம என்ன ஆக முடியும்? பாக்கியவான். பாக்கியன்ற அந்த அந்தஸ்துக்குள்ள அவ்வளவு சீக்கிரத்துல போக முடியாது. ஓகேங்களா? கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்படணும். அப்ப இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நம்ம நிந்திக்கப்படுறோமா? கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நாம் இன்னைக்கு நிந்திக்கப்படுறோமா இல்லையா? இல்லையே. நிந்திக்கப்படுறோமா? இல்லையே. நான் கிறிஸ்தவ அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு என்ன பார்த்து அவன்லாம் ஒரு மனுஷனே இல்லை, அவன் நாய் சொல்றாங்களா? யாருன்னா சொல்றாங்களா? இல்லையே. அப்ப நிந்திக்கப்படணும் என்ன சொல்றாரு? கிறிஸ்து அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? இப்ப தெரிஞ்சிடும். கிறிஸ்துன்ற வார்த்தையின் அர்த்தம் தெரியாம நான் என்ன பண்ணிக்கிறேன்? இத்தனை வருஷமா கிறிஸ்தவனா இருந்திருக்கிறேன். ஓகேங்களா? கிறிஸ்துவா என்ன? இயேசு அப்படின்னா ரட்சகர். கிறிஸ்து, வெரி குட். கிறிஸ்துன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். மேசியான்றது கிரேக்க வார்த்தை. அதனுடைய அடையாளம் பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணவர். நான் ஆயிட்டி. ஓகேங்களா? அப்படின்னா என்ன சொல்லணும்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஓகேங்களா? அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சிட்டோம். கிறிஸ்து. ஓகேங்களா? அப்ப என்ன சொல்றாங்க பார்க்கும்போது, கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நாம் நிந்திக்கப்படுறோம். அப்ப கிறிஸ்துவ நம்ம கிறிஸ்துவா போய் உலகத்துல சொல்லும் போது நம்மளை குறிச்சு என்ன பண்ண தெரியுமா? அநேக தவறான வார்த்தைகள் பேசுவாங்க. ஆமா, எங்களுக்கு தெரியாததையா அவன் சொல்ல வரான், இத்தனை வருஷமா நான் படிக்காத வசனத்தை இன்னைக்கு படிச்சு எங்களுக்கு புரிய வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்மள என்ன பண்ணுவாங்க? நிந்திப்பாங்க, தரக்குறைவா பேசுவாங்க. இதெல்லாம் பேசும்போது நம்ம அவங்ககிட்ட அகைன்ஸ்டா எதிர்த்து நிக்கலாமா? நீ கிறிஸ்துவானால் யார் உன்னை தலையில ஓங்கி கொட்டுறாங்கன்னு சொல்லி என்ன கண்டுபிடி அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ கண்ணை கட்டிட்டு ஓங்கி கொட்டினாங்க. சொல்ல முடியுமா? முடியாதா? இயேசு கிறிஸ்துவ முடியுமா முடியாதா? சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? சொல்லல. ஏன்னா அது அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அமைதியா இருக்கணும். அதுதான் அவர் பட்ட பாடு. அவர் பண்ணாதான் அவர் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நிறைவேற்றி, நியாயப்பிரமாணத்தை முழுசா நிறைவேறி அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுதல் பண்ண முடியும். அவர் வாய் திறந்து பேசியிருந்தார்னா இதுவரைக்கும் பட்ட எல்லா விதமான உழைப்பும் கஷ்டமும் வீணா போயிடும். சங்கீதம் சொல்றாரு இல்லையா? 22ஆம் சங்கீதத்துல, நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டது.
எல்லாமே இயேசு கிறிஸ்து பத்தி தான். 22 சங்கீதம் ஃபுல்லாவே இயேசு கிறிஸ்து தான். என் தலையை குட்டினார்கள், நான் அமைதியா இருந்தேன். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? தேவனுடைய சத்தியத்தை சொல்லும் போது நம்மளுக்கு ஆப்போசிட்டா யாரும் என்ன பண்ணுவோம், நம்மளை பார்த்து பயங்கரமான கேள்வி கேட்பாங்க, நம்மள பயங்கரமா திட்டுவாங்க, சாடுவாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ண கூடாது, அவங்களுக்கு ஆப்போசிட்டா பேசக்கூடாது. ஏன்னா கிறிஸ்து சொல்லியிருக்காரு, வாயை முடிங்க, ஓங்கி எந்திரிச்சு பலாரம் தவறுல அரைஞ்சா கூட அப்படியே வேறு அடிங்க, இன்னொரு பக்கம் அடிங்க. இதுதான் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நான் துன்பப்படணும், இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. நீ நம்ம எப்படி இருக்கிறோமா? கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டா நாம் பாக்கியவான்கள். ஃபியூச்சர்ல நடக்கும், நாம கிறிஸ்துவை பிரதிபலிக்கும். என்ன பாருங்க, நான் தான் கிறிஸ்து பிளஸ் அவன் கிறிஸ்தவன். என்ன பார்த்தா யாரை பார்க்கலாம்? கிறிஸ்து பார்க்கலாம். சொல்லாம போயிட்டு காண்டு மணி இல்லைங்க போய் நம்மளை பார்த்தா நம்மளாலேயே ஆக்செப்ட் பண்ண முடியல, நம்மளே கிறிஸ்து எப்படி தெரியுறாரு அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். என்ன பார்த்தா என்னுடைய தோற்றமே ஒழுங்கா இல்லை. அப்ப எனக்குள்ள இருந்து கிறிஸ்துவ வெளியே வரணும், கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்படணும். இது 8வது. ஓகேங்களா? 9வது என்ன சொல்ல போகும்போது படிக்கலாம் பாருங்க. 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 30:8. அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமால் என் சகோதரியோடே போராடி கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டார். ஓகே, 9வது யாருன்னா நப்தலி. இந்த நப்தலி பிறக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் என் சகோதரியோடு மகா போராட்டமாய் போராடி இந்த மகளை நான் பெற்றெடுத்தேன், அதனால இவனுக்கு என்ன பண்றேன், நப்தலி அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். அப்ப நப்தலி என்றால் என்ன அர்த்தம்னா போராட்டம். அது போராட்டம். அப்ப நீங்க நாம என்ன பண்ணோம், போராடணும். எங்க போய் போராடணும்? எங்கெங்கெல்லாம் பாறை இருக்குதோ ஒரு பெரிய சம்மட்டி எடுத்து போய் அடிச்சுட்டு நல்லா உடைக்கலாம். ஏன்னா போராட சொல்றாரு, போராட நினைக்கலாம் முடியா? இல்லாட்டி ஒரு நல்ல கொடியெல்லாம் பிடிச்சி ஒரு 10 பேர் கூட்டிட்டு போய் மெயின் ரோட்ல உட்காந்து நாங்க போராட்டம் பண்றாங்க, போராட்டம் பண்ணலாமா? அப்ப இது போராட்டம்னா என்ன? அது இன்னைக்கு எனக்கு போராட்டம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஓகேங்களா? அப்போ போராட்டங்கள் எனக்கு வருதுன்னா ஏதோ ஒரு மூலமா எனக்கு வருது. எப்படி வருது? இப்போ நான் தேவனுடைய சத்தியத்தை என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி நான் கீழே காமிக்கிறேன், அந்த கிரியில நடக்காதபடிக்கு ஒரு போராட்டம் வருது. அது அந்த போராட்டத்தை கொடுக்கறது யாரு? அப்போ எபேசியர் 6:12 படிக்கும் போது என்ன சொல்றாரு? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் வான மண்டலம் உள்ள பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஓகேங்களா? அப்படின்னா தேவனுடைய சத்தியத்துல நான் நடக்கும்போது சாத்தான் அந்த வழியில நடக்கிறதுக்கு விடமாட்டான், போராட்டங்களை கொடுப்பான். ஓகேங்களா? அந்த போராட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு நான் எதை கையில் எடுத்துக்கணும்? சத்தியம் என்னும் சர்வாயுதத்தை என் கையில பிடிச்சுக்கிட்டா சாத்தான் எய்யக்கூடிய அந்த அம்புகள் எல்லாம் எனக்கு என்ன ஆகாது, ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா ஷீல்டு இருக்கு, தேவன சத்தியம் இருக்குது. ஈஸியா என்ன பண்ணலாம், ஈஸியா நம்ம ஓவர் கம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், போலாம். ஆனா ஒரு அம்பு குத்துறாலே நான் மயங்கி வந்துடுறேன். நான் யாரு? ஒரு அம்பு எய்யும் போதே நான் மயங்கி விழுறேன். நான் யாரு? நான் இன்னும் சத்தியத்துல ஸ்ட்ராங்கா ஆகல. அவருடைய சத்தியம் எனக்கு உள்ளுக்குள்ள போய் இன்னும் வேலை செய்யலன்னு தான் இல்ல. அப்ப என்ன பண்ணுவோம், ஒரு போர் வீரன் ஒரு போருக்கு போறான், எதிராளி வரானா என்ன பண்ணும், தைரியமா நின்று ஜெயிக்கணும். அவன் அதோட பின்னாடியே ஓடிட்டான், அவன் போர் வீரனா இல்ல. அதுதான் எல்லாத்தையும் நீங்க போட்டுக்கொண்டு ஒரு போர் சவரம் என்ன பண்ணா, நீங்க நின்று ஜெயிக்க நீங்க தயாராகுங்க. அவர் என்ன பண்றாரு, யுத்தம் செய்யக்கூடியவர் என்ன பண்றாரு, உங்களுக்கு முன்னாடி போவார். நீங்க அதை நினைச்சிட்டு போங்க. ஆனா யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க பயந்து வந்துட்டீங்கன்னா என்ன, சாத்தானுக்கு அது ஈஸியாயிரும். அப்ப சத்தியம் என்கிட்ட இருக்குது, எந்த ரூட்ல வந்தாலும் நான் ஈஸியா அதை கண்டுபிடிச்சணும்னு சொல்லி அந்த மைண்டுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையே அனுதினம் ஓடிக்கொண்டிருந்தா ஈஸியா என்ன பண்ண, நம்ம ஜெயிச்சுட்டு போலாம். ஓகேங்களா? அப்ப என்னது 9வது போராட்டங்கள், சாத்தான் மூலமா நம்மளுக்கு போராட்டங்கள் வரும், அதை ஜெயிக்கக்கூடிய திராணி நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? 10வது யாரு? ஆதியாகமும் 35ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரண காலத்தில் அவள் ஆத்மா புரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். ஓகேங்களா? அப்ப 10வது யார் லிஸ்ட்ல பார்க்கும்போது பெஞ்சமின் வரும். ஓகேங்களா?
அப்ப பெஞ்சமின் பெத்தெடுக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் சாகுற டைம்ல இப்போ ஒரு குழந்தை எனக்கு பிறகுதுப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன பண்றாருன்னா பெஞ்சமின் அப்படின்ற பேர் என்ன பண்றாரு. அப்ப பெஞ்சமின் என்ன துன்பத்தின் மகன். பென்யமீன் அப்படின்னு என்ன அர்த்தம்? துன்பத்தின் மகன். அப்போ இதன் மூலமாக நாம் என்ன பண்ணோம்னா, இன்றைக்கு நாம் துன்பத்தை சகிக்கிறவர்களாக இன்றைக்கு நாம் இருக்கணுமோ. என்ன பண்ணுமா? துன்பத்தை சகிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தது போராட்டம், இப்ப பாக்குறது துன்பம். ஓகேங்களா? அப்ப துன்பத்துக்கும் போராட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? துன்பத்திற்கும் போராட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? டிஃபரெண்ட். காயப்படுத்துறதுன்னா ஏதோ ஒரு பொருள் வந்து என்ன குத்துனாதான் எனக்கு காயமாகும். கரெக்டா? இல்லாட்டி நானே காயப்படுத்திட்டா? அந்த போராட்டத்தினால ஏற்பட்ட வழியா? இல்ல போராட்டங்கள் சாப்பிட்டவர்களே துன்பங்கிறது சொல்ல போறேன். அவன் என்ன துன்பப்படுத்துறான். அப்ப அதுவும் போராட்டம் தானே, உணர்த்து முழுந்து நமக்கு வருது. இது வந்து சாத்தானுக்கு எது துன்பங்கிறது, துன்பம் பண்றது. ஓகே, வெரி குட். நமக்கு நாமே ஏற்படுத்தியது. போராட்டம் என்பது மற்றவர்களிடம் வருது. ஓகேங்களா? துன்பம் என்றது அது எனக்குள்ளதா இருக்கும், தூங்கிட்டுதான் இருக்கும். சமயம் பார்த்துதான் வெளியே வரும். சமயம் பார்த்துதான் வெளியே வரும். ஏன்னா சத்தியத்தை நான் அப்ரோச் பண்ணும்போது இந்த துன்பம் வெளியே வரும், எனக்குள்ள இருந்து வரும். அப்போ இந்த 3 விஷயத்தை நான் என் செல்ஃப் கண்ட்ரோலுக்குள்ள வச்சு கொண்டிருந்தா ரொம்ப ஈஸியா என்ன பண்ணலாம்னா அந்த துன்பத்தை நாம் ஜெயிச்சிடலாம். அது என்னது? 3 கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3மே சந்தர்ப்ப சூழ்நிலையில தான் என்ன பண்ணும், அது வெளியே வரும். வெளியே வரும்போது நம்ம துன்பத்துக்குள்ள கொண்டு போய் அதை என்ன பண்ணா அலைக்கழிச்சு நம்மளை மாட்ட வச்சு. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 விஷயமும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வந்துச்சு. வந்துச்சா இல்லையா? எப்போ வந்துச்சு? 40 days அவர் பேப்டிசம் எடுத்துட்டு அவர் போய் அந்த டெசர்ட்ல ரிட்டர்ன் வரும்போது பசி உண்டாக்குறான். கல்லுகளை அப்பமாக்கும்படி இயேசு என்ன பண்றாரு? மனுஷன் 40 மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வாதின பிழைப்பா. நீங்கள் வசனம் பேசுவீரோ அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து எங்க கொண்டு போறாப்புல? அப்போ தேவனுடைய ஆலயத்தின் உப்பரைகள் கொண்டு போய் வச்சுக்கிறார். வச்சுட்டு ஆண்டவரே சுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லி செகண்ட்ல உலகத்தினுடைய எல்லா ஆசையில என்ன பண்றான்னா அப்படியே இயேசு கிறிஸ்துடைய கண்ணு மாட்டு கொண்டு வந்து நிப்பாட்டுறான். இப்ப இந்த உலகம் யார் கையில கொடுக்கப்பட்டிருக்குது? இப்ப எனக்கு தானே நீங்க கொடுத்திருக்கீங்க. 2ஆம் உலகம் யார் கையில இருக்குது? சாத்தான கையில தானே. அப்போ சாத்தான கையில இருக்குதுன்னா இது நடந்தது எந்த உலகம் தான்? 2ஆம் உலகம் தான். ஆண்டவர் இது என் கையில கொடுத்திருக்குது, இதுக்கு முழுவதும் அதிகாரம் எனக்கு தான். பாருங்க, இவ்வளவு ஆசை, இவ்வளவு இச்சையா இருக்குது. ஓகேங்களா? ஒண்ணுமே இல்ல, நீங்க எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? இப்போ நான் கொடுத்த அதிகாரத்தை எனக்கே நீ கொடுக்குறியா? கண்கள் இச்சையை கொண்டு வரான். கொஞ்ச நேரத்துல இயேசு கிறிஸ்து கீழ்படிந்தாரா? இல்ல, அப்பாலே போ சாத்தானே. இப்ப அடுத்து என்ன பண்ணாரு? ஆண்டவரே தேவாலயத்திலிருந்து கீழே குதிங்க. நீங்க கீழே விழ மாட்டீங்க, ஏன்னா உங்க காலை பிடிக்கிறதுக்கு யாரு இருக்கிறா? தூதல் இருக்காங்க. ஜீவனத்தின் பெருமை உண்டாக்குறான், பிரைடு. ஓகேங்களா? இயேசு என்ன பண்றாரு? உன் தேவனாகிய கர்த்தரை பரிச்சை பாதிருப்பையாக துரத்தினாரா இல்லையா? அப்போ கிறிஸ்துவுக்கு 3 விதமான விஷயங்கள் வந்தது. அவர் என்ன பண்ணாரு? ஜெயிச்சார். இதுல ஏதாச்சும் ஒண்ணு நமக்கு வந்தா அப்படி படுத்துருவோம். ஆண்டவரே என்று அப்படியா? சாத்தான் நம்மளுக்கு ஃபேவரா என்ன பண்ணான்னா நம்ம என்ன பண்றோமா, அந்த டைம்ல சத்தியம் பின்னாடி போயிடும். சாத்தான் கொடுக்கக்கூடிய ஃபேவர் முன்னாடியா இருக்கும். துன்பம். ஓகேங்களா? அப்ப அந்த துன்பத்தை எனக்கு எதுவும் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, தேவனுடைய சத்தியம் இருக்குது. இந்த ஒரு லாபத்தினால எனக்கு என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னா அந்த லாபம் எனக்கு வேணாம். எனக்கு எது வேணும்? தேவனுடைய சத்தியத்தின் மூலமாக வரக்கூடிய துன்பமே எனக்கு பெஸ்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரா இல்லையா?
சொன்னாலே நான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். அவருக்கு நிறைய விதமான ஆஃபர் வந்தது. ஆனா அவர் என்ன பண்ண தெரியுமா, கிறிஸ்துவுக்காக அதெல்லாம் எனக்கு குப்பை மாதிரி. அப்ப நம்ம குப்பை நம்ம வீட்டுல எங்க வச்சிருப்போம், டஸ்ட்பின்ல தான் கொட்டி வச்சிருப்போம். அது காலையில கார்பரேஷன் வரும்போது எடுத்து கொட்டுவோம். அது எங்கேயாச்சும் ஒரு குப்பையில போய் கொட்டுவாங்க. ஓகேங்களா, அந்த குப்பையை எடுத்து எடுத்துன்னு போய் நம்ம பீரோல வச்சுக்குவோமா? அப்ப அப்படிதான் பண்ணாரு. எனக்கு வரக்கூடிய மேன்மை எல்லாமே கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்றும் குப்பை என்று என்ன. அதனாலதான் எனக்கு அநேக பாடுகள் அவமானங்கள் வந்துச்சு. இதைத்தான் நான் சகிக்கணும்ன்ற துன்பத்தின் மகன். ஓகேங்களா, அப்போ துன்பப்பட வேண்டியது மிகவும் அவசியம். ஓகேங்களா, அப்போ 10வது யாருன்னா துன்பத்தின் மகன். ஓகேங்களா, 11வது யாரு? ஆதியாகமும் 30ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். ஓகேங்களா, 11வது பையன் யாருன்னு பார்க்கும்போது ஜோசப். ஓகேங்களா, அப்ப என்ன சொல்றாரு, இப்போ இன்னும் ஒரு குமாரன் தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். அப்ப யோசேப்பு என்றால் என்னதுன்னா கூட்டி சேர்த்தல், ஆட். என்ன பண்றாரு, ஆட் பண்றாரு, இன்னொரு பையனை ஆட் பண்றாரு, கூட்டி சேர்த்தல். அப்போ கூட்டி சேர்த்தல் அப்படின்ற இந்த ஒரு குணலட்சணத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி காமிக்கிறது? 2 + 2 4, கரெக்டா? இது என்னது, கூட்டி சேர்த்தல். இதுவா? இது குழந்தைங்களுக்கே தெரியும், மேக்ஸ். ஓகேங்களா, அப்ப அந்த கூட்டி சேர்த்தல் கிடையாது. அப்ப நான் எப்படி கூட்டி சேர்க்கணும்? வீட்டு ஃபுல்லா குப்பையா இருந்தா ஒரு மொத்தத்தை ஒரு தொடர்பு கூட்டி சேர்த்துலாமா? அந்த கூட்டி சேர்க்கிறதா? அப்ப எதை கூட்டி சேர்க்கணுமா அப்படின்னா, தேவனுடைய சத்தியம் கிடைக்காத காலப்பகுதியில் நான் இருக்கும்போது இந்த சத்தியம் எனக்கு கிடைச்சது. இல்லாட்டி இந்த ஒரு ஆப்ஷன், இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த ஒரு சகோதரி உங்களுக்கு கிடைச்சது. ஓகேங்களா, அவங்க என்ன பண்ணாங்க, இந்த சத்தியத்தை நான் மட்டும் பெற்றுக்கொண்டிருந்தா போதாது, எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி இந்த வாய்ப்பை உங்களுக்கு என்ன பண்ணாங்க, ஏற்படுத்தி கொடுத்ததுனாலதான் இந்த சத்தியம் இப்ப எங்க வந்திருக்குது, இங்க வந்திருக்குது. ஓகேங்களா, இப்ப இந்த சத்தியத்தை இப்ப நீங்க கேட்கறீங்க இல்லையா, இப்ப நீங்க கேட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் என்ன பண்ணுவாங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா இருக்குது சிஸ்டர், அப்படியா, நல்லா இருக்குது, ரொம்ப அழகா இருக்குது, எங்களுக்கும் ஏதாச்சும் இந்த மாதிரி பைபிள் ஸ்டடி எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்படியா நானே உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்துருவீங்களா? இல்லாட்டி நீங்க சொல்லிக் கொடுப்பீங்க இல்லையா? ஏன் சொல்றீங்க, அவங்க கேட்டாலும் போ விட்டுருங்க. அது எப்படி படுது, அவங்களுக்கும் சத்தியம் போனோம் இல்லையா? அப்ப அந்த நல்ல எண்ணம் இருக்கு இல்லையா? அப்ப ஏன் நல்ல எண்ணம் இருக்குது, அவர்களும் சத்தியம் கிடைக்கணும், அவங்களும் தேவன் கிட்ட வந்து சேர்ந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரணும், வருமா இல்லையா? அப்போ நீங்க சத்தியத்தை சொல்லி அவங்க என்ன பண்றீங்க, தேவனிடத்துல நீங்க கூட்டி சேர்க்கக்கூடிய வேலையை செய்றீங்க பாருங்க, அந்த வேலையை தான் கூட்டி சேர்த்தல். இதைத்தான் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், படிக்கலாம் பாருங்க. காலங்கள் நிறைவேறும்போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவிலே கூட்டப்பட வேண்டும். பாத்தீங்களா, காலங்கள் நிறைவேறும் போது அவர் தமக்குள்ளே வச்சிருந்த தீர்மானம் நிறைவேறும்படி பரலோகத்தில் உள்ளவர்களும் பூலோகத்தில் உள்ளவர்களும் சகலமும் அவருக்குள்ளாக, யாருக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்டப்பட வேண்டும். ஓகேங்களா, அப்போ தேவனுடைய சத்தியத்தை தெரியாதவர்களுக்கு நாம் தேவனுடைய சத்தியத்தை சொல்லி அவர்களையும் கிறிஸ்துவத்துல கூட்டி சேர்க்கக்கூடிய வேலையை யார் செய்கிறார்களோ இவர்கள் தான் யோசேப்பு. ஓகேங்களா, இப்ப யார பார்க்க போறோம், 12வது பார்க்க போறோம். யார் 12வது? பென்யமீன் பார்த்தாச்சு, வெரி குட். நான் தான் சொல்லின்னு நினைச்சேன், ஏன்னா தான் இக்னோர் முடிஞ்சாச்சு. இப்ப நம்ம பாக்குறது ரெவலேஷன் பாக்குறோம். ஓகேங்களா, அப்ப யாருன்னா மனாசே. அப்ப மனாசே பிறப்பு எப்படி இருக்குது, 41:51 ஆதியாகமம். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் ஓகே, என்ன சொல்றாரு இப்போ, ஜோசப் வந்து என்ன பண்றாருன்னா அவர் பெற்றெடுக்கும் போது, மனாசே பிறக்கும் போது சொல்றாரு, என் வருத்தம் யாவற்றையும் தேவன் மறக்க பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா பேர் வைக்கிறார். அப்ப மனாசே என்று என்ன அர்த்தம், மறத்தல்,
மனாசன் என்ன அர்த்தம்? மறத்தல் என்று அர்த்தம். இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்? இன்றைக்கு நாமும் வீட்டுக்கு போன உடனே கேட்ட இந்த சப்ஜெக்ட இமிடியா என்ன பண்ணி ஆகணும்? மறந்துடணும். அப்படியா? அப்ப மறத்தல் சொல்லியாச்சு இல்லையா? அப்ப மறக்கணும் தானே? அப்படின்னா எதை மறக்கணுமோ அதை மட்டும்தான் மறக்கணும். அப்ப எதை மறக்க சொல்றாரு தேவன்? நான் ஒரு தப்பு செய்யறேன், தேவன்கிட்ட மன்றாடி பாவ மன்னிப்பு நான் பிறக்கும்போது தேவன் அதை மறுபடியும் நினைப்பாருன்றீங்க. அந்த பாவத்தை எங்க கொண்டு போய் போடுறாரா? என் முதுகுக்கு பின்னாடி போறாரு. என் முதுகு என்னால பார்க்க முடியுமா? கண்ணாடி இருந்தா பார்க்கலாம், கண்ணாடி இல்லைன்னா பார்க்க முடியாது. கடலுடைய ஆழத்துக்கு கொண்டு போய் போறாரா? கடலுடைய ஆழம் கண்டுபிடிச்சாச்சா? இல்ல. அப்ப தேவனே பார்க்க மாட்டாரு இல்லையா? யார் பார்க்க முடியாது? நாமளும் பார்க்க கூடாது. அப்ப என்ன சொல்றாரு? மறத்தணுன்றார். இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு என்ன டேட்டு? 7 பிப்ரவரி. ஓகேங்களா? ஜனவரி 7ஆம் தேதி மதியானம் என்ன சாப்பிட்டீங்க? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஜனவரி 7ஆம் தேதி மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க? சரி, ஏன் உங்களால சொல்ல முடியல? மறந்து போச்சு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட விஷயமே மறந்து போச்சுன்னா, அப்போ நாம செஞ்ச பாவங்களை தேவன் என்ன பண்றாரு? தேவன் என்ன பண்ணுவாரு? சுத்தமா மறந்துடுவார். அப்படி மறக்கணும்னா